ஹரே கிருஷ்ணா. ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த ஸ்ரீமத் பாகவத கதாமிர்தம் அப்படின்ற நிகழ்ச்சி மூலியமா நம்ம எல்லாம் சந்தித்து கொண்டிருக்கோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கும். ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய நான்காவது காண்டத்துல நம்ம பார்த்து கொண்டிருக்கோம் இந்த தக்ஷனுடைய யஜ்ஞம் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்புல. போன வாரம் இதே தலைப்புல நம்ம குறிப்பிட்ட ஸ்லோகங்களை பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சி இன்னைக்கும் இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க எல்லாரும் இன்னைக்கு வந்ததுக்கு. இன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாளும் கூட. மாதங்கள்ல ரொம்ப சிறந்த இந்த மார்கழி மாதத்துல ஏகாதசி அன்று ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்பது அப்படின்றது ரொம்பவும் விசேஷம். சோ அதனால நீங்க எல்லாரும் இன்னைக்கு கூடியிருக்கிறது ரொம்ப ரொம்ப பாக்கியமான விஷயமாச்சு. ஏன்னா ஏகாதசி அன்று பகவானினுடைய நாமங்களை கேட்பது, பகவானினுடைய லீலைகளை கேட்பது, பகவானை பற்றி சிந்திப்பதுன்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான விஷயம். சோ அதனால இன்னைக்கு நம்ம எல்லாரும் கூடியிருக்கோம் ஸ்ரீமத் பாகவத்தை பற்றி கேட்பதற்கு. அது ரொம்ப ரொம்ப பாராட்டத்தக்கது, ரொம்ப ரொம்ப பெருமையானது அப்படின்றத நம்ம சொல்லணும். சோ இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ள எப்போதும் நம்ம போறது மாதிரி நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல பகவான் வாசுதேவருக்கு நம்ம வந்தனைகளை தெரிவிப்போம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. எல்லா பெருமைகளும் எல்லா வந்தனைகளும் ஸ்ரீ வாசுதேவருக்கே உரித்தாகட்டும். யார் இந்த வாசுதேவர்? வசுதேவருக்கும் தேவகிக்கும் மகனாக 5000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூலோகத்தில் அவதரித்தவர் வாசுதேவர். எதற்காக அவதரித்தார்? என்ன அப்படின்னா, தன்னுடைய லீலைகளை காட்டுவதற்காக, லீலைகளின் மூலியமா நம்மளை ஆக்கர்ஷணம் பண்றதுக்காக அவதரிச்சார். எதுக்காக அவதரிச்சார் அப்படின்னா, பகவானை பற்றி யோசிப்பது, பகவானை பற்றி சிந்திப்பது, பகவானினுடைய வாசஸ்தலத்துக்கு எப்படி போவது அப்படின்றதுக்கு நம்ம எல்லாருக்கும் பாதையை காட்டுறதுக்காக வந்தார் அவர். சோ அதற்காக வந்த வாசுதேவரை நாம் என்ன பண்றோம்? அவருடைய லீலைகளை குறிக்கக்கூடிய இந்த நூல் இது, இந்த ஸ்ரீமத் பாகவதம். அதனாலதான் ஸ்ரீமத் பாகவதத்தை பேசுபவரும் சரி, ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்பவர்களும் சரி, முதல்ல என்ன பண்றோம்? நம்ம வாசுதேவருக்கு நமது வந்தனைகளை சொல்றோம். ஏன்னா அவருடைய கருணை இல்லாமல் நாம பாகவதங்களை முறையாக கேட்கவும் முடியாது, முறையாக பேசவும் முடியாது. ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய முழுமையான விஷயங்களை நம்பி பற்றி நம்மளால் புரிந்து கொள்ளவும் முடியாது. சோ அதனால ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது. சோ அதனால நம்ம பகவான் வாசுதேவருக்கு நமது வந்தனைகளை தெரிவிப்போம். மேற்கொண்டு இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒவ்வொரு வாரமும் நம்ம என்ன பண்றோம், நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஸ்ரீமத் பாகவத கதாமிர்தம் அப்படின்னு சொல்லி பாகவதத்தினுடைய மகாத்மியத்தை பற்றி கொஞ்சம் பார்த்து கொண்டிருக்கோம். பாகவதத்திலேயே பாகவதத்தை பற்றி என்னவாறு சொல்லப்பட்டிருக்கு, ஏன் பாகவதம் ரொம்ப ரொம்ப உசித்தமானது, ஏன் பாகவதத்தை ஒவ்வொருவரும் வாழ்க்கையில தன்னுடைய நித்தியமான விஷயமாக கருதணும், நித்தியமான விஷயத்தாக அதை செயல்முறைப்படுத்தணும் அப்படின்ற விஷயத்த பாகவதத்தின் மூலியமாவே பார்த்து கொண்டிருக்கோம். சோ அதனுடைய தொடர்ச்சியா இன்னைக்கும் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, முதல்ல பாகவத கதாமிர்தம் அல்லது பாகவத மகாத்மியம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை முதல்ல பார்ப்போம். சோ இது என்ன அப்படின்னா, திருப்பி மறுபடியும் நம்ம என்ன பண்றோம், 12வது காண்டத்துல 13வது அத்தியாயம் அதுல 15வது ஸ்லோகத்தை பார்க்கிறோம். அதுல பாகவதத்தினுடைய மகாத்மியத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. பாகவத்தை ஏன் ஒவ்வொருவரும் இது பண்ணணும் அப்படின்ற விஷயம் வருது. இப்ப இதுதான் இதுல வரக்கூடிய விஷயம். ஸ்ரீமத் பாகவத மகாத்மியம். ஸ்ரீமத் பாகவதம் 12வது காண்டம் 13வது அத்தியாயம் 15வது ஸ்லோகம். சர்வ வேதாந்த சாரம் ஹி ஸ்ரீ பாகவதம் ஈஷ்யதே தத் ரசாமிருத திருப்தஸ்ய நான்யத்ர ஸ்யாத் ரதி க்வசித். ரொம்ப அருமையான ஸ்லோகம் இது. என்ன அப்படின்னா, சர்வ வேதாந்த சாரங்கி, எல்லா வேதங்கள் எல்லா வேதாந்தங்கள் எல்லாத்துக்கும் சாரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸ்ரீ பாகவதம் ஈஷ்யதே. பாகவதம் தான் மிகச் சிறந்தது, பாகவதம் தான் எல்லா வேதாந்தத்துக்கும் தலையானது அப்படின்ற விஷயத்த ஸ்ரீமத் பாகவதமே சொல்லி கொடுக்குது நமக்கு. சோ சர்வ வேதாந்த சாரங்கி ஸ்ரீ பாகவதம் ஈஷ்யதே தத் ரசாமிருத திருப்தஸ்ய நான்யத்ராஸ்யாத் ரதி க்வசித். தத் ரசாமிருத திருப்தஸ்ய, அந்த தத் அப்படின்னா அந்த, ரசாமிருத அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த ரசாமிருதத்தை, இந்த ரசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமிர்தத்தை, திருப்தஸ்ய திருப்திகரமாக யார் பருகி விட்டார்களோ, யார் அதை உணர்ந்து விட்டார்களோ, அவர்கள் என்ன பண்ண மாட்டார்கள்? நான்யத்ர ந அன்யத்ர, வேற ஒரு விஷயத்தை நோக்கி போக மாட்டார்கள், வேற ஒரு விஷயத்தை நோக்கி தன்னுடைய சிந்தனையை திருப்ப மாட்டார்கள் அப்படின்ற விஷயத்த பாகவதம் ரொம்ப எளிமையா சொல்லி கொடுக்குது. எவ்வளவு அருமையான ஸ்லோகம் பாத்தீங்க இல்லையா? சர்வ வேதாந்த சாரம் ஹி ஸ்ரீ பாகவதம் ஈஷ்யதே தத் ரசாமிருத திருப்தஸ்ய. அந்த ரசாமிருதத்தை எவ்வளவு அருமையாக பருக முடியும்,
இவ்வளவு அமிர்தத்தை ஏன் பருகவில்லை, இந்த அமிர்தத்தை ஏன் நம்ம பருகக்கூடாது அப்படின்ற விஷயத்த பாகவதம் நமக்கு நிலைநாட்டி கொண்டே இருக்கு. அப்ப இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? ஸ்ரீமத் பாகவதம் அனைத்து வேதாந்த தத்துவங்களுக்கும் சாரம் என்று கூறப்படுகிறது. யாருக்காவது வேதாந்தத்தை பத்தி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? ஸ்ரீமத் பாகவதத்தை நாடணும். அதன் அமுது போன்ற சுவையினால் திருப்தி அடைந்தவன், உண்மை அதுதானே, அமுதத்தை பருந்தியவன் என்னைக்காவது திருப்தி அடையாம இருப்பானா? திருப்தி அடைஞ்சே ஆவான். சோ அமுத என்பதை அருந்தியவன் என்ன பண்றான்? திருப்தி அடைகின்றான். திருப்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஒருபோதும் வேற எந்த இலக்கியத்தினாலும் ஈர்க்கப்பட மாட்டான். அவன் போய் வேற ஏதாவது இலக்கியத்தை தேடுவோமா, வேற ஏதாவது சிந்தனைகளை நம்ம மனசை திருப்புவோமா, இந்த விஷயத்துல நமக்கு திருப்தி கிடைக்குமா அப்படின்னு திரும்பவே மாட்டான். ஏன்? பாகவதத்துல எல்லா விதமான விஷயங்களும் இருக்கு அப்படின்றத இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்ப முதல் வார்த்தை என்ன? சர்வ வேதாந்த, எல்லா வேதாந்தம். வேதாந்தம்னா என்ன? முதல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய மிக மிக தவறாக உபயோகிக்கப்பட்டுள்ள வார்த்தைன்னா வேதாந்தம் தான். எக்கச்சக்கமான பேர் யூஸ் பண்றாங்க. வேதம், வேதாந்தம், இது வேதத்தினுடைய சாரம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. உண்மையிலே வேதாந்தம்னா என்ன? வேதத்தை வேதம் உண்மையிலே எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வேதாந்தம் அப்படின்னா வேதங்களுடைய அந்தம். அந்தம்னா என்ன? வேதத்தை பற்றி புரிந்தவன் என்ன பண்ணணும்? அந்த அந்தமாகிய வேதத்தை பற்றி புரிஞ்சுக்கணும். அப்ப எல்லா வேதத்தினுடைய அந்தம் என்ன அப்படின்னு யாராவது புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டான் அப்படின்னா, அவன் போய் எல்லா விதமான வேதங்களையும் படித்து எல்லா விதமான வேதங்களையும் ஆராய்ச்சி செஞ்சு இதுதான் உண்மையான சாரம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதற்காக பகவானே என்ன பண்றார் அப்படின்னா, தானாக அவதாரம் எடுக்கின்றார் வேதவியாசராக, தானாக அவதாரம் எடுக்கின்றார் இலக்கிய அவதாரமாக, தானாக முன் வருகின்றார் 5000 வருஷத்துக்கு முன்னாடி. எல்லாமே தானாக வந்து நமக்காக எடுத்து கொடுக்கின்றார்ன்ற விஷயத்தை நம்மளால ஏன் புரிஞ்சுக்க முடியல? நம்மளால புரிஞ்சுக்கணும். அதுதான். அப்ப யாராவது உங்கள்ட்ட வந்து கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேதாந்த வகுப்புக்கு வரீங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க என்ன சொல்லணும்? நாங்க ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை வேதாந்த வகுப்பு நடத்தி கொண்டுதான் இருக்கோம் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை மட்டும் இல்ல, தினமும் நடந்து கொண்டிருக்கீங்க வேதாந்த வகுப்புகள். நம்ம வேதாந்த வகுப்புகள் மூலியமா என்ன புரிஞ்சுக்கிறோம்? வாழ்க்கைனா என்ன, நமக்கும் பகவானுக்கும் உள்ள தொடர்பு என்ன, எவ்வாறு வாழ வேண்டும், வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்ன அப்படின்றதான வேதாந்தம் கொடுக்கின்றது. அதைத்தான ஸ்ரீமத் பாகவதம் நமக்கு எடுத்து கொடுக்கிறது. அப்ப அதையே நம்மளால புரிஞ்சுக்க முடியல. அப்ப எல்லா விதமான வேதாந்தங்களை படிப்பதற்கு இந்த வாழ்நாள் பத்தாது. பத்துமா? எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. எல்லாத்தையும் படித்து எல்லாத்தையும் ஆராய்ச்சி செஞ்சு இதுதான் வேதத்தினுடைய சாராம்சம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்குள்ள இந்த வாழ்நாள் பத்தாது. அதற்கு தான் என்ன பண்ணிருக்காங்க? ஒரு குறுகிய வடிவில நமக்கு எல்லாம் அழகாக எடுத்து கொடுத்திருக்கிறார்கள். அதை நாம என்ன பண்றோம்? படிப்பதற்கோ கேட்பதற்கோ வாழ்க்கையில நெறிமுறைப்படுத்துவதற்கோ தயங்குகின்றோமே. அதை விட ஒரு துரதிருஷ்டவசமான விஷயம் எதுவுமே கிடையாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்ப இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஸ்ரீ பாகவதம் ஈஷ்யத்தே, இரண்டாவது வார்த்தை ஸ்ரீ பாகவதம் ஈஷ்யத்தே. அப்ப முழு முதற் கடவுளாகிய பகவான் கிருஷ்ணரை வணங்குவது 3 விதம் வணங்கலாம். எப்படி அப்படின்னா, ஒன்று வந்து பரபிரம்மனாக வணங்கலாம், ஒன்றொன்று வந்து விக்கிரக ரூபமாக இருக்கக்கூடிய சாட்சாத் பகவானை வணங்கலாம், மூன்றாவது எப்படி பரமாத்மாவாக இருக்கக்கூடிய பகவான் 4 கை வடிவில் இருக்கக்கூடியவரை வணங்கலாம். அப்ப இது எல்லாமே என்ன பண்ணப்படுது? இந்த 3 விஷயங்களிலுமே இன்னொரு ரூபத்திலையும் பகவான் நமக்கு எடுத்து சொல்றார். அது என்ன? வேதங்களுடைய ரூபம். பகவானினுடைய ரூபம் தான் வேதத்துல இருக்கு. வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, வேதமே பகவானுடைய ரூபம் தான். அப்ப அதுவும் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, மக்களுக்கு தகுந்த பாதையை காட்டுறது. எந்த பாதையில போகணும், எந்த பாதையில நம்ம வாழ்க்கையை நெறிமுறைப்படுத்தணும், எந்த பாதையில நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம சீரமைக்க முடியும் அப்படின்ற விஷயத்தை என்ன பண்ணுது? வேதங்களே எடுத்து சொல்லுகின்றது அப்படின்ற விஷயத்தை பார்க்கிறோம். அப்ப வேதங்கள் மூலியமாக வேதத்தினுடைய வேதைஷ்ட சர்வேர் அகமேவ வேத்யோ அப்படின்னு பகவத்கீதை கிருஷ்ணர் சொல்றார். வேதைஷ்ட சர்வேர் அகமேவ வேத்யோ, வேதங்கள் மூலியமா ஒருத்தன் வேதத்தை கற்றறிந்தவன் அப்படின்னு சொல்றான்னு வச்சுப்போமே. அப்ப அவன் என்ன புரிஞ்சுக்கணும்? வேதைஷ்ட சர்வேர் அகமேவ வேத்யோ, என்னை மட்டும் புரிந்து கொண்டான் என்றால் அவன் வேதங்களை புரிந்து கொண்டான் என்பதற்கு அர்த்தம் அப்படின்னு சொல்றார் அவர். அப்ப எல்லா விதமான வேதங்கள், வேதாந்த சூத்திரங்கள், எல்லா விதமான வேதத்தினுடைய சாராம்சத்தை கொடுக்கக்கூடியதுதான் இந்த ஸ்ரீமத் பாகவதம். அப்ப நாம என்ன பண்ணணும்? இந்த ஸ்ரீமத் பாகவதத்தின் மீது நம்முடைய எந்த விதமான பிறளாத ஒரு நோக்கத்தை நம்ம திசை திருப்பாமல் அதை நிலைநாட்ட வேண்டும். எப்பொழுதும் பாகவத்தை பற்றி சிந்தனை இருக்கணும், எப்போதும் பாகவத்தை பற்றிய விஷயத்தை படிக்கணும், வாழ்க்கையில அதைப்படி வாழ வேண்டும் அப்படின்ற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா. அப்ப கடைசியா என்ன சொல்லணும் அப்படின்னா, யாராவது ஒருத்தர் வாழ்க்கையில வந்து எப்படி உண்மையான விஷயத்தை பற்றி புரிஞ்சுக்கணும், யாராவது உண்மையிலேயே வாழ்க்கையில வந்து
ஆன்மீக பாதையில போகணும், அல்லது பகவானினுடைய வாசஸ்தலத்தை அடையணும், அல்லது பகவானை நோக்கி திரும்பணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா, அதுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா, கொஞ்சம் அளவுக்கு என்ன தேவை அப்படின்னா, ஒரு ஆர்வம் தேவை, ஒரு அறிவு தேவை. அதை என்ன பண்றாரு அப்படின்னா, கிருஷ்ணரே கொடுக்கின்றார் பாகவதம் மூலியமாக. இதுதான்ப்பா வழி, இதைத்தான் நீ கடைபிடிக்கணும், இதை கடைபிடிச்சா என்னை புரிஞ்சுக்க முடியும், இதை கடைபிடித்தால் என்னிடம் வர முடியும் அப்படின்ற விஷயத்தை அவர் ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்லுகின்றார் அப்படின்றத பார்க்கிறோம். அப்ப ஒரு தனி நபரால போய் வேதங்களை ஆராய்ச்சி செஞ்சு, தனி நபரால உட்கார்ந்து நானும் வந்து எல்லா இந்த ரூம் ஃபுல்லா வேதங்களை அடுக்கி வச்சிருக்கேன், எல்லா வேத புத்தகங்களும் இருக்கு, இப்ப உபனிஷத்துகள் இருக்கு, எல்லாமே இருக்கு, நான் எடுத்து படித்துக் கொண்டு புரிஞ்சு கொள்றேன் அப்படின்னு நினைச்சுக்க முடியுமா? முடியாது. அதனாலதான் என்ன சொல்லப்படுது, வேதத்திலே இந்த வார்த்தை வருகிறது. என்ன வார்த்தை அப்படின்னா, யூஸ்யோ சர்வேர் வேதேர் கீயத்தே. என்ன அப்படின்னா, வேதேர் கீயத்தே, யாரை பற்றி புரிந்து கொள்வதற்காக வேதங்களே வந்திருக்கின்றது. வேதேச்ச ஈயது, அது வேதங்களே கொடுத்து சொல்கின்றது அப்படின்ற விஷயத்த பார்க்கிறோம். அப்ப அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். யார் ஒருத்தன் வாழ்க்கையினுடைய உச்சஸ்தலத்தை அடைகின்றான் அப்படின்னா, அவன் இந்த வேதாந்த விஷயத்தை முழுமையாக புரிந்து கொண்டான் என்பதுதான் அர்த்தம். நான் வந்து வாழ்க்கையில உண்மையிலேயே என்னுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோளை அடைந்து விட்டேன் அப்படின்னு யாராவது சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள்ட்ட நீங்க என்ன கேட்கணும் அப்படின்னா, நீங்க வேதாந்தத்தினுடைய சாரத்தை புரிந்து கொண்டீர்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப வேதாந்தத்தினுடைய சாரம் என்ன சொல்லி கொடுக்கிறது நமக்கு? நமக்கும் பகவானுக்கும், பகவான் யார், நாம யார், பகவானுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு என்ன, இதை புரிந்து கொள்வதற்கு தான் நம்ம என்ன பண்றோம், இந்த பாதை கொடுக்கப்பட்டிருக்கு. எந்த பாதை? வேதம்னு கொடுக்கக்கூடிய பாதை, வேதாந்தத்தினுடைய பாதை, வேதாந்த சூத்திரத்தினுடைய பாதை, அதனுடைய சாராம்சமாகிய ஸ்ரீமத் பாகவதம். எவ்வளவு அற்புதம்! அப்ப ஸ்ரீமத் பாகவதம் அவ்வளவு அற்புதமான விஷயம். அந்த அற்புதமான விஷயத்தை நாம புரிந்து கொள்வதற்கு ஒரே ஒரு வழி, எளிமையான வழி, தூய்மையான வழி எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது ஸ்ரீமத் பாகவதமே தான் என்பதை தவிர வேற வழி இல்லை. அதுதான் என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஸ்ரீ பாகவதம் ஈஷ்யத்து. அதை தவிர யாராலையும் வந்து திருப்திப்படுத்த முடியாது. மூன்றாவது வரி எவ்வளவு அருமையான வழி பார்த்தோம் இல்லையா? என்ன, ரசாமிருத திருப்தஸ்ய, அந்த ஒரு அருமையான ஒரு அமிர்தத்தை குடித்தவன், பருகியவன், உணர்ந்தவன், வாழ்க்கையில் நெறிமுறைப்படுத்தியவன், அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அவன் எப்பொழுதுமே சந்துஷ்டமாக இருப்பான். சந்துஷ்ட சததம் யோகி அப்படின்னு சாஸ்திரம் சொல்கின்றது. யோகின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? சந்துஷ்ட சததம் யோகி. அவன் எப்பொழுதுமே சந்தோஷமா இருப்பான். என்னைக்குமே வந்து அவன் என்ன பண்ண போறது இல்ல, பெறல போறது இல்ல. இது வேண்டும், அது தேவையில்லை, இது எனக்கு பிடிக்கும், அது பிடிக்காது, இவன் எனக்கு தெரிஞ்சவன், அவன் நெருங்காதவன், இவன் என்னுடைய மனைவி, அவர் வேறொருவர், அந்த மாதிரி பாகுபாடு இல்லாமல் பார்க்கக்கூடியவன் தான் யோகி. சததம் விஷ்ணு, எப்போதும் என்ன பண்றான், விஷ்ணுவினுடைய நாமத்தில், விஷ்ணுவினுடைய சிந்தனையில் வாழ்க்கை வாழ்கின்றான் அப்படின்ற விஷயத்தை பார்க்கிறோம். அப்ப இந்த வாழ்நாள்ல நமக்கு ஏதாவது ஒரு வழிமுறை இருக்கு அப்படின்னா, அது இந்த ஸ்ரீமத் பாகவதத்தினம் தஞ்சம் புகுவதை தவிர வேற வழி இல்லை, வேற வழி இல்லை, வேற வழி இல்லை. அதனால என்னுடைய பணிவான வேண்டுகோள் நமக்கு என்ன அப்படின்னா, இங்க வரக்கூடிய அனைத்து பக்தர்களும், நீங்க எல்லார்ட்டையும் ஸ்ரீமத் பாகவதம் இருக்கா என்னையான்னு தெரியல, உண்மையிலேயே ஸ்ரீமத் பாகவதத்தை வீட்டுல வைத்திருக்கணும், தினமும் படிக்கணும். படிப்பது மட்டும் போதாது, இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு வரும் பக்தருடைய சங்கத்தின் மூலியமாக, பகவானினுடைய பரம்பரையில வரக்கூடிய பக்தருடைய சங்கத்தின் மூலியமா நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், அதனுடைய உண்மையான நிலையை புரிஞ்சுக்கிறோம். அதை விட முக்கியமானது என்ன அப்படின்னா, அதை எப்படி வாழ்க்கையில நெறிமுறைப்படுத்துவது அப்படின்ற விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்ற விஷயத்த பார்க்கிறோம். சோ இதோட என்ன பண்றோம், அதனால எதுக்காக நம்ம காத்து கொண்டிருக்கோம்? அப்ப நம்ம கையில வந்து பொக்கிஷம் இருக்கு, அந்த பொக்கிஷத்தை திறக்கிறதுக்கு நேரம் இல்லையா, அதை பார்க்கிறதுக்கு நேரம் இல்லையா, அதை வாழ்க்கையை நெறிமுறைப்படுத்துவதற்கு நேரம் இல்லையா? எல்லா நேரம் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்ற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஹரே கிருஷ்ணா. சோ இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுடைய நிகழ்ச்சியினுடைய தலைப்புக்குள்ள போகலாம். என்ன தலைப்பு? தக்ஷ யஜ்ஞம் அப்படின்ற தலைப்புல போன வாரம் நம்ம இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிச்சோம். இது ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய 4வது காண்டத்துல வருது. 4வது காண்டத்துல இந்த 2வது அத்தியாயத்திலிருந்து 7வது அத்தியாயம் வரைக்கும் வரக்கூடிய அந்த விஷயம் தான் இந்த தக்ஷ யஜ்ஞம் அப்படின்னு வரக்கூடிய விஷயம். போன வாரம் என்ன பார்த்தோம்? பிரம்மா எங்கிருந்து தோன்றினார் பார்த்தோம். அதுக்கப்புறம் அவருடைய வம்சாவளியில் வரக்கூடிய மனு அப்படின்ற வரக்கூடிய பிரஜாபதி, தக்ஷன்றவன் எப்படி வந்தான் அப்படின்ற விஷயத்தையும் பார்த்தோம். அப்புறம் தக்ஷனுடைய புதல்வியார், அவருடைய 17வது புதல்வியாக வரக்கூடியவள் அந்த சத்தின்னு சொல்லக்கூடியவள், அவள் என்ன பண்றா, தேவராகிய சிவபெருமானை அவர் என்ன பண்றார் அப்படின்னா மனம் முடிக்கின்றாள். யார் இந்த சிவபெருமான் அப்படின்ற ஒரு வர்ணனையும் போன வாரம் பார்த்தோம். வீடு கிடையாது, வாசல் கிடையாது, ஒரு மரத்து கீழே வாழ்ந்து கொண்டிருக்கார், சுடுகாட்டில் வாழ்ந்து கொண்டிருப்பவர். அவரை போல் இவ போய் திருமணம் முடித்துக் கொள்றாளே அப்படின்ற ஒரு மன சங்கடத்தில் தன்னுடைய தந்தையாகிய தக்ஷன் வருகின்றான் அப்படின்ற விஷயத்தையும் போன வாரம் பார்த்தோம். இவர்களுக்கு வந்து எந்த குழந்தையும் இல்லை,
குழந்தை பெறல. அதனால அதுவும் ஒரு முக்கியமான காரணமாச்சு தக்ஷனுக்கு. சிவபெருமான் மேல எப்பொழுதுமே ஒரு தீங்காத ஒரு பகையுடன் இருக்கிறான். யார் இவர்? இவ்வளவு ஏழ்மையா இருக்காரு. என்னுடைய புதல்வியை பாரு, ஒரு அரண்மனையில வாழக்கூடியவள் இந்த மாதிரி மரத்து கீழே வாழ்ந்து கொண்டிருக்காளே அப்படின்னு அவ்வளவு வருத்தத்தை அடைஞ்சான் தக்ஷன். அதனால என்னாச்சு, ஒரு பெரிய யஜ்ஞம் நடத்துறாங்க. எல்லா தேவர்களும் சேர்ந்து லோகத்தினுடைய சேமத்திற்காக ஒரு பெரிய யஜ்ஞம் நடக்கிறது. அந்த யஜ்ஞத்துல என்ன ஆகுது அப்படின்னா, தக்ஷன் தான் நடத்தி கொடுக்கின்றான். அவன் அந்த வேள்விக்குரிய இடத்துக்குள்ள வரும்போது எல்லாரும் எந்திரிச்சு அவனுக்கு மரியாதை தெரிவிக்கின்றனர். பிரம்மாவும் அவருடைய அப்பாவாகிய பிரம்மாவும் சரி, சிவபெருமானும் அவனுக்கு அமர்ந்தபடியே தன்னுடைய வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள். அப்ப அவனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ரொம்ப ரொம்ப கடும் கோபம் கொள்கின்றான். அவன் என்ன பாக்குறான் அப்படின்னா, எனக்கு மரியாதை கொடுக்காத சிவன் யார் அப்படின்ற ஒரு கடும் கோபத்துக்கு ஆளாகின்றான். சோ போன வாரம் எப்படி பார்த்தோம் அப்படின்னா, அவன் ஆரம்பித்த விஷயங்களை பார்த்தோம். சிவபெருமானை பற்றி தவறான விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கின்றான் அவன். அதை போன வாரம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கும். இன்னைக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, 11வது ஸ்லோகத்திலிருந்து பார்க்க போறோம். 4வது காண்டம் 2வது அத்தியாயம் 11வது ஸ்லோகத்திலிருந்து பார்க்கிறோம். அப்ப அவன் என்ன பண்றான், முதல்ல போன வாரம் ஆரம்பிச்சிருந்த தொடர்ச்சி தான் இங்க வருது. அப்ப இப்ப 11வது ஸ்லோகத்தை எப்படி ஆரம்பிக்கிறான் அப்படின்னா, ஏன் இந்த சிவபெருமான் எனக்கு மரியாதை கொடுத்திருக்கணும்? ஏன் நான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள், நான் என்னுடைய இந்த பூலோகத்துல இந்த லோகத்துல நான் எவ்வளவு பெரிய ஆள், அவன் எனக்காக அவர் ஏன் மரியாதை கொடுக்கவில்லை அப்படின்ற விஷயத்தை அவன் என்ன பண்றான், இது பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் என்ன சொல்றான் அப்படின்னா, என்னுடைய புதல்வியை அவன் மனம் முடித்ததன் காரணமா என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, என்னுடைய கீழே விட்டார் அவர் அப்படின்னு சொல்றான் அவன். என்ன அப்படின்னா, என்னுடைய மாமனாராக நான் அவருடைய மாமனாராக மாறிவிட்டேன். அதனால எனக்கு அவர் கண்டிப்பாக மரியாதை கொடுத்திருக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்றான். யார் என்னுடைய புதல்வி? காயத்ரி தேவிக்கு நிகரானவள் அவள். சத்தின்றவள் என்ன அப்படின்னா, அவரும் ஒரு உயர்ந்த பண்புகளை கொண்டவள் அவள். அவளை போய் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட போய் கொடுத்துட்டேனே. அவன் வெளியில பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நேர்மையா இருக்கிற மாதிரி தெரிகிறாரே தவிர, ஆனால் உண்மையிலேயே நேர்மையானவரே கிடையாது அவர் அப்படின்ற விதமான எல்லா விதமான விஷயங்களையும் சொல்ல ஆரம்பிக்கின்றான். எப்படி ஒரு மருமகன் தன் தந்தையாருக்கு தன்னுடைய மனைவியினுடைய தந்தைக்கு எவ்வாறு பெருமைகளை சேர்க்கணும், எவ்வாறு மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்தை எல்லாம் சொல்ல வரான் அவன். அது கடைசியில என்ன எப்படி முடிக்கிறார் அப்படின்னா, யார் இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு போய் பொண்ணை கொடுப்பாங்க? என்னுடைய புதல்வியை இந்த மாதிரி தவறான ஆள்கிட்ட போய் கொடுத்துட்டேனே அப்படின்ற விஷயத்தை மேலும் 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 என்ன பண்றான் அவன், மறுபடியும் மறுபடியும் வெவ்வேறு விதத்தை சொல்லிக்கொண்டே இருக்கின்றான். அதுல ஒரு 12வது ஸ்லோகத்துல ஒரு வார்த்தை உபயோகிக்கிறான். என்ன வார்த்தை அப்படின்னா, சிவபெருமானை பார்த்து மரக்கட்ட லோச்சனா அப்படின்ற வார்த்தை உபயோகிக்கிறான். மரக்கட்ட லோச்சனா என்ன அர்த்தம்? லோச்சனா அப்படின்னா கண்ணு. மரக்கட்ட லோச்சனா அப்படின்னா அர்த்தம், ஒரு குரங்கை போல கண்ணை உடைக்கின்றாரு அவர். என்னுடைய புதல்வியை பாருங்க, எவ்வளவு அருமையா இருக்கா, எவ்வளவு அழகா இருக்காவ, எவ்வளவு நேர்த்தியானவள் அவள். அவளை போய் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒரு குரங்கு கண்ணோடு இருக்கக்கூடிய இந்த சிவபெருமான்ட்ட போய் கொடுத்துட்டேனே நானு, இதை போய் கொடுத்து விட்டேனே அப்படின்ட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, ரொம்ப ரொம்ப வருத்தம் தெரிவிக்கிறான். அப்ப இங்க என்ன அப்படின்னா, உண்மையிலே விஷயம் என்ன, சிவபெருமான் தீரான்னு சொல்லப்படுது சாஸ்திரத்துல. தீரானா என்ன, அவரை போல தன்னுடைய புலன்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஆட்கள் கிடையவே கிடையாது உலகத்துல. அப்ப புலன்களை கட்டுப்படுத்துவதற்கு என்ன தேவை? எல்லா விதமான புலனுணர்ச்சி பொருள்களையும் ஈடுபடக்கூடியவர்கள் அவரை நோக்கி வராங்க. அவர் என்ன பண்றாரு, எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் அவருக்கு எல்லாரும் கொடுக்குறாங்க. ஆனாலும் என்ன பண்றார் அவர், இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, பகவானினுடைய சிந்தனை மட்டும் போதும் அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்துல என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய முழுமையான ஒரு வாழ்வை நடத்தி கொண்டிருக்காருன்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணமா இருக்கு. ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னா, எல்லா விதமான பழிகளையும் அவன் என்ன பண்றான், இவர் மேல கொண்டு போய் சேர்க்கிறான். அதை நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய அந்த 13வது ஸ்லோகத்தை பார்த்து பார்க்க போறோம். அது 4வது காண்டம் 2வது அத்தியாயம் 13வது ஸ்லோகம். அதுலயும் என்ன பண்றான் அப்படின்னா, எவ்வாறு ஒருத்தர் நாகரிகமா வாழ்ந்திருக்கணும், அந்த நாகரிகத்தினுடைய விதிகள் என்ன, அந்த நாகரிகத்தை பற்றி தெரியாதவர் எப்படி நடந்து கொள்வார் அப்படின்ற விஷயத்தை பத்தி சொல்ல வராங்க. இப்ப என்ன சொல்றார் தக்ஷர் அப்படின்னா, இதான் அந்த ஸ்லோகம். 4வது அத்தியாயம் 4வது காண்டம் 2வது அத்தியாயம் 13வது ஸ்லோகம். லுப்த கிரியாஸ்வே மாணினா பின்ன சேதவே அனிச்சம் அபி யதாம்பாலம் சூத்ரா ஏவயேஷதாம் கிரம். என்ன அப்படின்னா, அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நாகரிக விதிகள் அனைத்தையும் சீர்குலைத்த இவருக்கு எனது புதல்வியை கொடுக்க நான் விரும்பவே இல்லை. இவர் நாகரிகம் என்னவே தெரியாத ஒரு ஆளா இருக்கார், எந்த விதமான விஷயங்களையும் புரிந்து கொள்ளாத ஆளா இருக்கார். அவர்கிட்ட போய் என்ன பண்ணிட்டேன், என்னுடைய அருமையான புதல்வியை போய் கொடுத்துட்டேனே அப்படின்னு வருந்துறாங்க. நாகரிக விதிகள் அனைத்தையும் சீர்குலைத்த இவருக்கு
எனது புதல்வியை கொடுத்தது நான் விரும்பவே இல்லை. ஏனென்றால் ஒழுங்குமுறை விதிகள் எதனையும் கடைபிடிக்காத மாசற்றவர் இவர். இருந்தாலும் சூத்திரனை வேதத்தை உணர்த்துவது போல நான் இவருக்கு எனது மகளை கொடுக்க சம்மதித்தேன். இதுல வரக்கூடிய மிக முக்கியமான வார்த்தை கடைசி லைன் தான். என்ன அப்படின்னா, சூத்ராய வேதசிதாம் கீம். என்ன அப்படின்னா, சூத்ரனாக இருப்பவர்களுக்கும் வேதத்தை பற்றி கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கிறதே, அதே போல இவருக்கும் என்னுடைய புதல்வி கிடைத்தது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அப்படின்ற விஷயத்தை சொல்றார் அவர். அப்ப இதுல வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இதுல 2 விஷயங்கள் வருது. என்ன விஷயம்? முதல்ல சூத்திரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு ஏன் வேத சாஸ்திரம் கொடுப்பதற்கு இல்லை, ஏன் வேத சாஸ்திரத்துக்கு மேல் அவங்களுக்கு எந்த விதமான விஷயங்களும் சொல்லப்படுவதில்லை அப்படின்ற விஷயம் முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி என்ன? மானினா பின்ன சேர்த்தவே. மானினானா என்ன அர்த்தம்? ரொம்ப ரொம்ப தற்பெருமை உடையவரா இருக்காரு பாருங்க. எனக்கு எந்திரிச்சு மரியாதை கூட தெரிவிக்கல இவர். என்ன பண்றார்? விதிமுறைகள் என்னன்னு தெரியாம இருக்காரு இவர் அப்படின்னு சொல்றாரு அவர். அடுத்து 3வது வரி, அனிச்சன் அபியதாம் பாலாம். அனிச்சன்னா என்ன? எனக்கு விருப்பமே இல்லை இவர்கிட்ட போய் கொடுக்கறதுக்கு, ஆனாலும் கொடுத்துட்டேன் அப்படின்ற விஷயத்தை சொல்றாரு. இப்ப நம்ம முதல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த சூத்திரர்கள்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு ஏன் வேத சாஸ்திரங்களுக்கு மேல அவங்களுக்கு கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படல நம்மளுடைய பாரம்பரியத்துல அப்படின்ற விஷயத்த பார்க்கணும். ஏன் அப்படின்னா, முதல்ல அவங்க சுத்தம் இல்லாமல் இருக்கின்றார்கள் இல்லையா? சூத்திரர்கள்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சுத்தம் இல்லாமல் இருக்கின்றார்கள். என்ன சுத்தம்? அகச்சுத்தமும் சரி, புற சுத்தமும் சரி. நம்ம எந்த மாதிரி வாழணும், எப்படி இருக்கணும் அப்படின்ற விஷயத்திற்கு அவர்கள் இன்னும் புரிஞ்சுக்காம இருக்காங்க அப்படின்றத பார்த்தோம். அடுத்து 2வது முக்கியமான விஷயம் என்ன? வேதத்தை பற்றி புரிந்து கொள்ளணும், வேதத்தின்படி வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்ற விஷயத்தின் மீது ஆர்வம் இல்லாமல் இருக்கின்றனர். அது ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னா, ஆர்வம் இல்லையே. ஆர்வம் இல்லாத நபருக்கு போய் வேதத்தை பற்றி கேட்டிருக்கோங்களே, வேதத்தின்படி நடக்கலாமே அப்படின்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னா, வெறும் புலன் திருப்தியில மட்டும்தான் ஈடுபடுறதுக்கான மனோபாவம் இருக்கு. எப்போதும் புலன் திருப்தியில மட்டும்தான் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க இல்லையா? இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், இன்னைக்கு இருக்கக்கூடிய நபர்கள்ல 99.9% மக்கள் அப்படித்தான் இருக்காங்க. உண்மையா இல்லையா? புலன் திருப்தியில எப்படி வாழ்வது? காலையில எந்திரிச்சதுல இருந்து இரவு உறங்கும் நேரம் வரைக்கும் என்ன பண்றாங்க அப்படின்னா, புலன் திருப்தியில எப்படி ஈடுபடுவது, புலன் திருப்தியில எப்படி ஈடுபடுவது, இதைத்தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய பலவிதமான மக்களும் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனாலதான் என்ன ஆகுது, இன்னைக்கு அவங்களால ஒரு பிராமண குணம் அப்படின்ற குணத்தை சம்பாதிக்க முடியல. அப்ப என்ன அர்த்தம்? வேத கலாச்சாரத்துல யார் எப்படி பிறந்தாலும் சரி, யார் எங்க இருந்து வந்தாலும் சரி, பிராமண குணத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனோபாவம் பக்குவம் இருந்தால் அவன் வேதங்களை படிக்க முடியும் அப்படின்ற விஷயத்தை ஸ்ரீமத் பாகவதம் வெவ்வேறு இடங்கள்ல திருப்பி 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 சொல்லிக்கொண்டே இருக்கு நமக்கு. அதை நம்ம அழகா புரிஞ்சுக்கணும். இதற்கு ஒரு அருமையான உதாரணம் கூட இருக்கு. என்ன உதாரணம் அப்படின்னா, நம்மளுடைய ஸ்தாபகாச்சாரியார் ஸ்ரீல பிரபுபாதர் அடிக்கடி சொல்லுவார். என்ன அப்படின்னா, நம்ம சட்டங்களை படிக்கணும், சட்டக்கல்லூரிக்குள்ள போகணும்னு வச்சுக்கோங்களேன். சட்டக்கல்லூரிக்குள்ள நுழைஞ்சு சட்டக்கல்லூரியில் நான் ஒரு மாணவனாக மாறணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? எனக்கு முதல்ல நான் ஒரு கிராஜுவேட்டா இருக்கணும். நான் ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு படித்திருக்கணும். பிஏ படித்திருக்கணும், பிஎஸ்சி படித்திருக்கணும், ஏதோ ஒரு பிகாம் படிச்சிருக்கணும், ஏதோ ஒரு பேச்சுலர் டிகிரி படிச்சிருக்கணும். அப்பனாத்தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சட்டக்கல்லூரிக்குள்ள நமக்கு ஒரு மாணவனாக சேர முடியும். அதே மாதிரிதான் இங்கேயும் நமக்கு முதல்ல ஆர்வமும் ஒரு உணர்வும் அதன் மீது ஒரு பக்குவ நிலையும், நான் சரணடைந்து கற்றுக்கொள்வேன்ற ஒரு மனோபாவம் இருக்கிறவனுக்கு இது வேதங்களை பற்றி படிக்கக்கூடிய ஆர்வத்தையும் வழிமுறையும் சொல்லிக் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது சாஸ்திரத்துல. அப்ப இதுதான் என்ன அப்படின்னா, இது நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? இந்த அவர் சொல்லக்கூடிய அனைத்து வார்த்தைகள் என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, தக்ஷனுக்கு சிவபெருமான் மேல் இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சிக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அவன் தன்னுடைய மகளினுடைய அன்பு அவளை மறைத்து விட்டதுன்னு சொல்லலாம் நம்ம இல்லையா? என்னுடைய புதல்வியை இப்படி தவறா கொடுத்துட்டேனே அப்படின்ற விஷயத்தை அவர் மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கொண்டே இருக்கார் அவர் இல்லையா? நம்ம இப்ப என்ன கேட்கலாம் அப்படின்னா, முக்கியமான வார்த்தை நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? அப்ப உதாரணத்துக்கு இது நம்ம கேட்கலாம் எல்லார்ட்டையும். எப்படி யார் ஒருத்தர் இப்ப நீங்களே சொல்லுங்களேன், யாராவது ஒருத்தர் இப்படி ஒரு யார் தன்னுடைய புதல்விக்கு தகுந்த மாப்பிள்ளை தேடணும். எப்படி போய் மாப்பிள்ளை தேடுவாங்க? எப்படி மாப்பிள்ளை தேடுவாங்க அப்படின்னா, ஒரு அழுக்கு நிரம்பிய ஒரு ஆள் சுடுகாட்டில் அமர்ந்திருக்க அவரை போய் தேடுவாங்களா? தேட மாட்டாங்க. அவருடைய நண்பர்கள்லாம் யாருங்க? பேய்களும் பூதங்களும். எல்லா விதமான பேய்களும் பூதங்களும் தான் அவருடைய நண்பர்கள். அவர்கிட்ட போய் தன்னுடைய பொண்ணை போய் கொடுப்பாங்களா? கன்னியாதானமாக கொடுக்க மாட்டாங்க.
உடல் முழுதும் என்ன பண்றாரு அப்படின்னா சுடுகாட்டக்கூடிய சாம்பலை போய் தேர்த்து கொண்டிருக்காரு அவர். அவர்கிட்ட போய் கொடுப்பாங்களா, நீங்க இவர் திருமணம் செய்து கொண்டுங்களேன் அப்படின்னு யாராவது கொடுப்பாங்களா? யாரும் கொடுக்க மாட்டாங்க. பித்தனை போல எப்போது என்ன பண்றாரு அப்படின்னா, எப்போது சிரிப்பார், திடீர்னு திடீர்னு அந்த ஒரு பேயோட பேசுவார், பூதங்களோட பேசுவார். இந்த மாதிரி வாழ்ந்து கொண்டிருப்பார் அவர். எந்த விதமான ஆபரணங்கள் அணிவதில்லை இல்லையா? அவருடைய ஆபரணம் என்ன? மண்டை ஓடு தான் அவருடைய ஆபரணம். மண்டை ஓடுகளை வைத்து ஆபரணமாக வளர்த்துக் கொண்டிருப்பார். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, மங்களம் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கே ஒரு பொருள் இல்லாமல் வாழக்கூடியவர் அவர். ஆனால் அவருடைய பேர் எப்படி இருக்கு? சிவன் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன? மங்களகரம் அப்படின்ற அர்த்தம். ஆனால் அவருடைய புறம் எப்படி இருக்கு அப்படின்னா, அகம் எப்படின்னா இருக்கலாம், புறம் எப்படி இருக்கு அப்படின்னா இப்படித்தான் இருக்கு. அவருக்கு வந்து மங்களம்ன்ற வார்த்தைக்கே ஒரு அடையாளம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கார் அப்படின்ற விஷயத்தை பார்க்கிறோம். தமோகுணத்தில் நிரம்பி வாழக்கூடிய ஒரு நபர் மாதிரி தெரிகிறார் அவர். அப்ப யாராவது நீங்களே யோசிச்சு பாருங்களேன், அந்த மாதிரி ஒரு நபருக்கு போய் தன்னுடைய புதல்வியை கொடுப்பாங்களா? ஆனா இப்ப இன்னைக்கு என்ன ஆச்சு? பிரம்மதேவருடைய கட்டளையினால இன்னைக்கு என்ன பண்ணார் இவர்? தன்னுடைய புதல்வியை போய் இந்த மாதிரி ஒரு நபரிடம் போய் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகி விட்டார் தக்ஷன். உண்மை அதுதானே? தக்ஷன் என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய புதல்வியை போய் இந்த மாதிரி ஒரு நபருக்கு போய் கொடுத்துட்டோமே அப்படின்ற விஷயத்துக்கு அவர் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறாரு அப்படின்ற விஷயத்த நம்ம இங்க பார்க்கிறோம். அப்ப இதுதான் வந்து முக்கியமான விஷயம். அப்ப கேள்வி என்ன வருது? அப்ப தக்ஷன் பண்ணது தவறா? தக்ஷன் வந்து தவறான விஷயத்த பண்ணிட்டாரா அப்படின்ற விஷயத்துக்கு கேள்வி வருது. ஆனா என்ன உண்மை என்ன அப்படின்னா, சிவபெருமானை வந்து மருமகனாக, அது சிவபெருமானை வந்து தன்னுடைய கணவராக பெறுவது என்பது மிக மிக கடினம். சாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, அவரை போல ஒரு தீரன் கிடையாது. அவர் என்ன பண்றார்? அவர் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா உயிர்வாழிகளுக்கும் தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு, அதனாலதான் பேர்லே தூய்மைன்ற வார்த்தை வருது, சிவம் அப்படின்ற வார்த்தை வருகிறது. அவர் என்ன பண்றார்? கடினமானவர்களை கூட தூய்மைப்படுத்துறாராம். யாரு கடினமானவங்க? பேய்களையும் பூதங்களையும் வந்து திருப்திப்படுத்துறது, பேய்களையும் பூதங்களையும் வந்து ஆன்மீக பாதையில கொண்டு வருது அப்படின்றது அவ்வளவு எளிமையா? எளிமையே கிடையாது. அவர் என்ன பண்றார்? அந்த மாதிரி நபர்களை கூட என்ன பண்றாரு அப்படின்னா உயர்ந்த ஒரு ஆன்மீக தளத்துக்கு கொண்டு இருக்கிறார் அப்படின்றத பார்க்கிறோம். அப்ப இவங்க எல்லாருக்கும் என்ன அப்படின்னா, இதைத்தான் அவர் சொல்றாரு கடைசியில. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு தந்தையினுடைய மிக முக்கியமான விஷயம் என்ன? தன்னுடைய புதல்விக்கு, தன்னுடைய மகளுக்கு ஒரு தகுந்த ஒரு இணையை தேர்ந்தெடுக்கணும், தகுந்த ஒரு மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறதானுங்க இது. அப்ப தக்ஷன் மட்டும் ஏன் இப்படி பண்ணல அப்படின்ற கேள்வி எழலாம். அப்ப இதற்கு என்ன பதில் வருது அப்படின்னா, இதற்கு பதில் என்ன அப்படின்னா, பின்னாடி வரக்கூடிய ஸ்லோகங்களை நம்ம புரிஞ்சுப்போம். அதை யார் பண்ண சொன்னா? அதை வந்து அவருடைய தந்தை, தக்ஷனுடைய தந்தை ஆகிய பிரம்மா என்ன பண்றார்? இவருக்கு தகுந்த ஒரு மாப்பிள்ளை இவள் தான், சிவபெருமானுக்கு தன்னுடைய பொண்ணை கொடுத்து விடு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை அவர் பண்றார் அவர் இல்லையா? ஆனா என்னாச்சு? இன்னைக்கு வந்து தக்ஷன் வந்து ரொம்ப வருத்தப்படுறான். என்னுடைய கலாச்சாரம் என்ன, என்னுடைய அந்தஸ்து என்ன, நான் எப்படி ஒரு அருமையான விஷயமா வாழ்ந்து கொண்டிருக்கேன், என்னுடைய புதல்வி எப்படி இருக்காவ, அவளுக்கு போய் இப்படி கொடுத்துட்டேனே அப்படின்ற விஷயத்தை வருந்தி கொண்டே இருக்கின்றார் அப்படின்ற விஷயத்த பார்க்கிறோம். இது வந்து மேற்கொண்டு பல விஷயங்கள்ல வருது இல்லையா? அப்ப பின்னாடி வரக்கூடிய ஸ்லோகங்கள், வரக்கூடிய 18, 19 வரக்கூடிய ஸ்லோகங்கள் என்ன ஆகுது அப்படின்னா, தன்னுடைய கோபத்தை வெளிப்பாடு பண்ணுகின்றான் தக்ஷன். என்ன பண்றான் அப்படின்னா, தன்னுடைய கோபத்தினுடைய உச்சகட்டத்துக்கு வருகிறான். என்ன கோபம்? ஏற்கனவே கோபம் அதிகமா இருக்கு, இந்த மாதிரி தவறான நபருக்கு போய் தன் பொண்ணை கொடுத்தாச்சு அப்படின்னு. இதுலயும் மேல என்ன ஆச்சு? சபைக்குள்ள வரும்போது மரியாதையும் கொடுக்கறது இல்ல. அப்ப என்ன ஆச்சு? கோபம் மேற்கொண்டு இன்னும் அதிகமாகிக் கொண்டே இருக்கு. அப்ப இப்ப என்ன பண்றான் அவன்? அந்த கோபத்தின் காரணமாக தன்னுடைய தந்தையை கூட அவன் வந்து தவறா சொல்ல ஆரம்பிச்சிட்டான் தக்ஷன். என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா பிரச்சனைக்கும் காரணம் என்னுடைய தந்தை தான். தேவையில்லாமல் என்ன பண்ணிட்டாரு? என்னுடைய புதல்விக்கு போய் இந்த நபருக்கு போய் கொடுத்துட்டாரு அப்படின்ற விஷயத்துக்கு என்ன பண்றாருன்னா, தன்னுடைய தந்தையை பார்த்தும் அவதூறாக பேசக்கூடிய மனோபாவத்துக்கு வந்தாச்சு அவர். அப்ப இதற்கப்புறம் கடைசி என்ன நடக்குது? அடுத்த ஸ்லோகம் நம்ம பார்க்க போறோம். அவர் எல்லாரையும் குறை சொல்லியாச்சு, எல்லார் மேலேயும் கோபம் கொண்டாச்சு. கோபத்தினுடைய வெளிப்பாடு எவ்வளவு துரதிருஷ்டவசமானது அப்படின்ற விஷயத்த நம்ம பின்னாடி அடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல பார்க்க போறோம். கோபம் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. ஆத்திரம் அடைஞ்சிட்டான் அப்படின்னா அவனால என்ன பண்ண முடியாது? தகுந்த பாதையில் யோசிக்க முடியாது. அவன் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து தவறாத்தான் இருக்கும். தவறான சிந்தனை, தவறான ஒரு முடிவு, தவறான விஷயங்கள்ல ஈடுபடுதல், எல்லாவற்றையும் வந்து என்ன சொல்ற நாசம் பண்ணுதல், இதுதான் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு. அப்ப இப்ப அடுத்து என்ன பண்ண போறான் அப்படின்னா, தக்ஷன் அவரை வந்து சாபம் இடுவதற்கும் தயாராகின்றான் அப்படின்றத பார்க்கிறோம். யாருக்கு சாபம் இட போறான்? அந்த ஒரு மிகப்பெரிய சிவபெருமானுக்கே சாபம் கொடுப்பதற்கு தயாராகி விட்டான் அவன். பாருங்களேன்,
எவ்வளவு ஒரு இந்த கோபம் எப்படி பண்ணுது அப்படின்னா, காழ்ப்புணர்ச்சின்னு சொல்றோம் இல்லையா, அந்த காழ்ப்புணர்ச்சி, அந்த கோபம் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளை ஒரு தவறான பாதை, ஒரு கீழ்த்தரமான பாதையில கொண்டு வந்து சேர்த்து விடுது அப்படின்ற விஷயத்தை இங்க நம்ம பார்க்க முடியுது. இங்க நம்ம என்ன பண்றோம், இப்ப 18வது ஸ்லோகத்துக்கு போறோம். 18வது ஸ்லோகம் என்ன வருது அப்படின்னா, 4வது காண்டம் 2வது அத்தியாயம் 18வது ஸ்லோகத்துக்கு போலாம். இப்ப அதுல அவன் எப்படி கோவப்பட்டான் அப்படின்ற விஷயத்தை ரொம்ப அருமையாக சொல்லப்பட்டிருக்கு. இது என்ன அப்படின்னா, அயம் தூ தேவ யஜனஹ இந்திரோ பேத்ரோபிர்பவஹ சகபாகம் ந லபதாம் தேவே த தேவ கணாதமஹா. என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப அவன் கொடுக்கக்கூடிய சாபம் இதுதான். யாருக்கு சாபம் கொடுக்கறான்? சிவபெருமானுக்கு தக்ஷன் கொடுக்கக்கூடிய சாபம் இது அப்படின்றத பார்க்கிறோம். என்ன சாபம் கொடுக்கறான் அப்படின்னா, வேள்விகளில் கிடைக்கும் அவிர்வாகங்களை பெறுவதற்கு தேவர்கள் உரியவர் ஆவர் என்றாலும் அனைத்து தேவர்களிலும் கீழானவராகிய சிவபெருமானுக்கு எந்த விதமான அவிர்வாகமும் இனி கிடையாது. இல்லையா? அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, எல்லா தேவர்களுக்கும் நம்ம வேள்வி நடத்துறோம். வேள்வி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, எல்லா தேவர்களுக்கும் தகுந்த மரியாதை செலுத்துறோம் இல்லையா? இந்திரர் ஆரம்பிச்சு எல்லாருக்கும், வருணர் எல்லாருக்கும் அந்த பாகங்கள் போகுது. ஆனால் இங்க என்ன பண்றான், தேவர்களிலே கீழானவர் யார்? அவர் சிவபெருமானா. அந்த கீழானவருக்கு எந்த விதமான பாகங்களும் போகக்கூடாது அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், இன்னைக்கு வரைக்கும் இந்த தக்ஷனுடைய இந்த சாபம் தான் என்ன பண்ணுது அப்படின்னா, சிவபெருமானுக்கு வந்து தகுந்த வேள்விகள்ல கிடைக்கக்கூடிய பாகங்கள் கிடைப்பதில்லை அப்படின்றதையும் நம்ம பார்க்கிறோம். அவருக்கு தகுந்த பாகங்கள் இல்லை, இன்னைக்கு கிடையாது. அவருக்கு என்னாச்சு, அதனால மிகப்பெரிய குறையா அவருக்கு, அவர் மன சந்துஷ்டம் அடைகிறார். தேவையில்லாம என்ன அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனையிலிருந்து அவர் வந்து காப்பாற்றப்பட்டு விட்டார்னு சாஸ்திரங்கள் சொல்லுகிறது. தேவையில்லாம வேள்விகள் யார் நடத்துறா? ஒரு பொருளாதாரம், ஒரு பௌதிக விஷயத்துக்காக என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கு எல்லாரும் வேள்வியில் நடத்துறாங்க. எனக்கு இதை கொடுங்க, எனக்கு அது வேண்டும், வீடு வேணும், வாசல் வேண்டும், பதவி வேண்டும், பொருள்கள் வேண்டும், மனைவி வேண்டும், அது வேணும், வேணும் 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 வேணும்னு எல்லாரும் வேள்வியில் நடத்துறாங்க. அதுல என்ன பண்றோம், ஒவ்வொரு பாகங்களை இவருக்கு கொஞ்சம், அவருக்கு கொஞ்சம், அவருக்கு கொஞ்சம்னு கொடுக்குறோம். இது எதுக்கு தேவையில்லாம எனக்கு வந்து சேரணும்? என்னுடைய வாழ்க்கை என்ன? பகவானை பிரார்த்தித்தல், பகவானினுடைய சேவகனாக இருக்கின்றேன், வைஷ்ணவானாம் யதா சம்பு, நான் வைஷ்ணவர்களா இருக்க விரும்புகின்றேன் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு எதற்கு வேள்வியினுடைய பாகம்? தேவையே இல்லையே. அதனால என்னாச்சு, இந்த தக்ஷனுடைய சாபம் வந்து அவருக்கு மிகவும் பலனடைந்ததாக கருதப்படுகிறது. ரொம்ப பலனை தான் கொடுத்திருக்கு அவருக்கு. தேவையில்லாமல் என்ன சொல்லாச்சு, எனக்கு கிடைக்கலையே அப்படின்ற மன வருத்தமே அவருக்கு இல்லை. சந்தோஷப்பட்டு விட்டார் அவர். அது நம்ம பார்க்கிறோம். இதுதான் வந்து பகவானினுடைய தூய பக்தருடைய மனோபாவம் எப்படி இருக்கும் இல்லையா? தூய பக்தருடைய மனோபாவம் இதுதான். எனக்கு இது கிடைக்கலையே, எனக்கு இது கிடைக்காம போச்சே அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணிருக்கலாம், அவரும் மறுபடியும் சாபம் போட்டுருக்கலாம். ஆனா அவர் பண்ணலையே. சந்தோஷம், எனக்கு உங்களுடைய சாபம் எனக்கு நல்லதாவே அமைஞ்சிருச்சு, எனக்கு இந்த வேள்வியில கிடைக்கக்கூடிய எதுவுமே வேண்டாம் அப்படின்ட்டு அருமையாக ஏற்றுக்கொண்டு சென்று விட்டார் அவர். அப்ப இந்த லீலைகள் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நமக்கு இதுதான் சொல்லிக் கொடுக்குது. என்ன சொல்லிக் கொடுக்குது அப்படின்னா, கோபத்தின் காரணமாக ஒருவர் எவ்வாறு வந்து தவறான பாதையில் போக முடியும். இரண்டாவது, அவர் சொல்லக்கூடிய சாபங்கள் எவ்வாறு தூய்மையான பக்தர்களை எந்த விதமான ஒரு பிரச்சனைக்குள்ள ஆளாக்காது அப்படின்ற விஷயத்தையும் பார்க்கின்றோம். இது நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்ப இது வந்து எல்லாம் நடந்து முடிஞ்சாச்சு, சாபம் கொடுத்தாச்சு. சிவபெருமானுக்கு சாபம் கொடுத்ததுக்கு அப்புறம் நடந்தது அப்படின்ற விஷயங்களும் அடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல வருது. அப்ப என்ன பண்றான் அப்படின்னா, இந்த சிவபெருமானை வந்து சாபம் கொடுத்ததுக்கு அப்புறம் எல்லா சபையில் கூடிய அனைவரும் சொல்றாங்க, நீங்க அப்படி இருங்க அப்படின்னு. ஆனா என்ன பண்றாரு, தக்ஷன் வந்து பெரும் கோபத்துல எந்திரிச்சு அந்த சபையை விட்டு வெளியில போகின்றார். நான் வந்து இங்க இருக்கக்கூடிய இருக்கிறதுல எனக்கு வந்து மரியாதை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி விட்டார். அப்ப இதை வந்து நமக்கு என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அனைத்து விதமான உயர்ந்த மனிதர்களுக்கும் அவர் வந்து அவமானம் கொடுத்து விட்டார். யார் உயர்ந்த மனிதர்கள்? தன்னுடைய தந்தை ஆகிய பிரம்மதேவருக்கு, எல்லா விதமான மூத்த தேவர்களுக்கு எல்லாருக்கும் என்ன பண்ணியாச்சு, அவமானத்தை கொடுத்துட்டு போயாச்சு. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், அப்ப இந்த கோபம், கடும் கோபம்ன்றது என்ன பண்ணும் அப்படின்னா, உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நபரை கூட ஒரு தாழ்மையான இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துரும் அப்படின்ற விஷயத்தை நாம வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல இன்னும் அதிகமாக பார்ப்போம். அதனாலதான் என்ன பண்ணப்படுது, பகவத்கீதை என்ன வருது அப்படின்னா, ஏன் இந்த கோபம் வந்து ரொம்ப ரொம்ப கொடூரமானது அப்படின்றது 2வது அத்தியாயத்தை பகவான் கிருஷ்ணர் சொல்றார் இல்லையா? காமத்தின் காரணமாக வரக்கூடியது இந்த கோபம். எனக்கு இந்த பொருள் மேல காமம், இந்த பொருள் மேல காமம் இருக்கு, இந்த பொருள்ல எனக்கு காமம் இருக்கு, இந்த பொருள் எனக்கு கிடைக்கல, இந்த கிடைக்கல அப்படின்னு சொன்ன உடனே என்னாச்சு, அது விரக்தியில நமக்கு வந்து என்ன கோபமாக தெரிகின்றது. அவருக்கு கிடைச்சிருச்சு, எனக்கு கிடைக்கல, அப்ப அவர் என்னுடைய எதிரி, அப்ப அவர் மேல கோபம் கொள்ளணும், ஏன்னா அவர் இல்ல அப்படின்னா எனக்கு கிடைச்சிருக்குமே அப்படின்ற ஒரு தவறான சிந்தனை நமக்கு வந்தது.
அப்படின்றத பார்க்கிறோம். என்னாச்சு? கொஞ்சம் ஒரு நொடி கூட அவன் யோசிக்கல. சாபம் கொடுக்கிறான் மிகப்பெரிய நபருக்கு. தேவராகிய தேவர்கள்ல முத்தேவர்கள் சொல்லக்கூடிய விஷ்ணு, சிவன், பிரம்மா, இதுல மிக உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய சிவபெருமான். அவருக்கு சாபம் கொடுப்பதற்குரிய என்னது மிக கொடிய விளைவுதான் இந்த கோபம் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் என்ன சொல்லப்படுது? ஆன்மீக பாதையில முன்னேறக்கூடிய யாராவது என்ன பண்ணணும்? இந்த காமம், கோபம் மற்றும் அந்த என்ன சொல்றது, இந்த ரஜோகுணம், இந்த 3 குணத்திலிருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்ற விஷயத்தை நாம் பார்க்க வேண்டும். இது லக்ஷ்மணனுடைய ஒரு உதாரணம் மூலியமா நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்படின்றத பார்க்கிறோம். அப்ப இது எல்லாம் நடந்து முடிஞ்சாச்சு. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல பாருங்களேன் எவ்வளவு இன்னும் மோசமாக அந்த நிலைமை ஆகின்றது அப்படின்றது. அங்க இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் இவர் கோவப்பட்டார், அவர் கோவப்படுறார், அவர் அடுத்து கோவப்படுறார். இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஒருத்தர் இன்னொருத்தருக்கு சாபம் விட்டாச்சு. அது எப்படி நடந்தது? ஒரு கோபத்தின் காரணமாக. இதை எப்படி சைத்தன்ய மகாபிரபு எப்படி சொல்றாரு அப்படின்னா, இது மதம் பிடித்த யானையை போல சொல்றாரு அவர். என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த கோபம் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம சரியான பாதையில நம்ம கட்டுப்படுத்தல அப்படின்னா, பரம வைஷ்ணவராக இருக்கக்கூடிய நபர்கள் மேல நம்ம கோபம் கொள்றோம். யாரு? சிவபெருமானை விட உயர்ந்த வைஷ்ணவர் கிடையவே கிடையாது. சிவபெருமானை விட மிகச்சிறந்த பிரதிநிதி கிடையவே கிடையாது இந்த உலகத்துல. பகவானுடைய பிரதிநிதி அவர். அவர் மேல கோபம் கொள்றோம், அவர் மேல சாபம் இடுறோம். அப்ப என்ன அர்த்தம்? நம்மளுடைய ஆன்மீக பாதையில என்னாச்சு? நம்மளுடைய வயலுக்குள்ள ஒரு மதம் பிடித்த யானை வந்த மாதிரி எப்படி சொல்லப்படுது? யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய ஒரு வயல் வச்சிருக்கோம், அருமையா வளர்த்து வச்சிருக்கோம், அழகாக களை எடுத்து அழகாக எல்லாம் பண்ணி அதனுடைய மகசூல் வருமா அப்படின்னு நிலைக்கு கொண்டு நிப்பாட்டி வச்சிருக்கோம். அதற்குள்ள என்னாச்சு? கடைசியா அறுவடை பண்ற அன்னைக்கு என்னாச்சு அப்படின்னா, ஒரு மதம் பிடித்த யானை உள்ள வந்துருக்கு. எவ்வளவு சேதாரம்! எப்படி நடக்கும்? மகசூல் எல்லாம் வீணா போயிடும். அப்ப இதேதான் நடக்குது இங்க. என்னாச்சு? எல்லாம் சேர்த்து வச்சாச்சு. உயர்ந்த பதவி, இந்த உலகத்திலே பிரஜாபதி, பிரம்மாவினுடைய புதல்வன், எல்லாம் கிடைச்ச பிறகு என்னாச்சு? கோபம் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, தன்னை திருப்பி தாழ்ந்த ஒரு இடத்துக்கு உணர்ந்து சேர்த்துடுச்சு. இதுதான் ரொம்ப ரொம்ப துரதிருஷ்டவசமான நிலை அப்படின்ற விஷயத்த பார்க்கிறோம். அப்ப அடுத்து என்ன நடக்குது? அவரை சபிச்சாச்சு. இவர் சபிச்சதுனால என்னாச்சு? சிவபெருமான் ஏதாவது கோவப்பட்டாரா? ஒண்ணும் கோவப்படல. அதுதான் அவருக்கு பேரு தீரன். அமைதியா இருக்கிறார் அவர். எனக்கு என்னப்பா ஒண்ணும் இல்லை அப்படின்னு அமைதியா இருந்துட்டார். இவர் கோவப்பட்டு என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, சாபம் விட்டு வெளில கிளம்பியாச்சு. அடுத்தவன் யார் இருக்கா அப்படின்னா, சிவபெருமானுடைய சகாக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நந்தீஸ்வரர் இருக்கார். நந்தீஸ்வரர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவருக்கு கோபம் வருது. நந்தீஸ்வரருக்கு எப்படி என்னுடைய குரு, என்னுடைய தலைவராகிய சிவபெருமானை சாபமிட முடியும் அப்படின்னு அவரால பொறுத்துக்க முடியல. சிவபெருமானே பொறுத்து கொண்டிருக்கார், அவரால பொறுக்க முடியல. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, மறுபடியும் அங்க இருக்கக்கூடிய பிராமணர்கள், அங்க இருக்கக்கூடிய வேள்வியை நடத்தக்கூடியவர்கள், நீங்க ஏன் அமைதியா இருந்தீங்க? இவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு கீழ்த்தனமான ஆள் எங்களுடைய தலைவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பக்தர் சிவபெருமான் மேல என்ன பண்றார்? சாபத்தை கொடுக்கிறார். நீங்க அமைதியா இருக்கீங்களே அப்படின்னு என்ன பண்றார்? அங்க இருக்கக்கூடிய நபர்கள் எல்லார்கிட்டையும் என்ன பண்றாரு? இப்ப சாபங்களை கொடுக்க ஆரம்பிக்கிறார். அப்ப இதான் உண்மையிலேயே என்னாச்சு? இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் இல்லையா? வைஷ்ணவர்கள், சைவர்கள் அப்படின்ற சண்டையெல்லாம் அன்னைக்குதான் ஆரம்பிச்சது. இதுதான் யாராவது கேட்டீங்க அப்படின்னா வரலாறு இதுதான். என்ன அப்படின்னா, வைஷ்ணவனின் கீழ்த்தனமான மக்கள் தான் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சிவபெருமானுடைய பக்தர்கள்லாம் எல்லாரும் விஷ்ணுவை வழிபடக்கூடியவர்கள் தான். ஏன்னா அவர் என்ன பண்றார்? தானும் ராமநாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கார். அவரு கீழே வரக்கூடியவங்க என்ன பண்றாங்கன்னா, வைஷ்ணவருக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தணும், வைஷ்ணவன் சரியானவன் கிடையாது, சைவன் தான் சரியான விஷயம் அப்படின்னு நீங்க எல்லாம் நம்ம சண்டை போட்டுக் கொண்டிருக்கோம். இது எங்க இருந்து ஆரம்பிச்சது? இந்த நந்தீஸ்வரர், தக்ஷர் இவங்களுடைய சண்டையில இருந்து ஆரம்பிச்சது அப்படின்றத பார்க்கிறோம் நம்ம. அப்ப இதனால என்னாச்சு? இதான் நடக்க போகுது. அப்ப இதே மாதிரி மேற்கொண்டு என்னாச்சு? அவரை சபிக்க போறார், இவர் சபிக்க போறார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அப்ப இதனால நமக்கு என்ன ஆகுது? தேவையில்லாத மனக்குழப்பங்களும் தேவையில்லாத கோபங்களும் மறுபடியும் என்ன ஆகுதுன்னா, ஒரு கோபத்தை போக்குவதற்கு மறுபடியும் கோபம் கொண்டுதான் இருக்கு அப்படின்ற விஷயத்த பார்க்கிறோம். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அவர் கொடுத்த 3 சாபங்கள் என்ன? யார் கொடுக்கிறா? இந்த நந்தீஸ்வரன் சொல்லக்கூடியவர் என்ன பண்றாருன்னா 3 சாபங்களை கொடுக்கிறார். அதுல 3 சாபங்கள் என்ன அப்படின்ற விஷயத்த முதல்ல பார்ப்போம். அதுல வரக்கூடிய சாபம் என்ன வருது அப்படின்னா, இதுல முதல் 2 சாபங்கள் இங்க வருது இந்த ஸ்லோகத்துல. இதுல 21வது மற்றும் 22வது ஸ்லோகங்கள்ல இந்த சாபம் வருது. வெறுப்பின் காரணமாக தக்ஷனை உயர்வாகவும் சிவபெருமானை தாழ்வாகவும் நினைப்பவர் அறிவில் குறைந்தோர் அவர். இதுதான் முதல்ல சொல்றாரு அவர். என்ன சொல்றாரு? நந்தீஸ்வரர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வெறுப்பின் காரணமாக
நிறைய பேருக்கு அப்படித்தான் இருக்கு. சாஸ்திரத்துல வருது அப்படின்னா பின்னாடி வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல சிவபெருமான் மீது நிறைய பேருக்கு இவ்வளவு அழுக்கா இருக்காரு, இவ்வளவு பெரிய ஒரு வேள்வி நடத்துறோமே, இவ்வளவு அருமையான விஷயத்துல மண்டையோடுகளை கொண்டு உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு பிராமணர்களுக்கு அவர் மீது ஒரு வெறுப்பு இருந்துதான். அப்ப அது மனசால ஒரு வைஷ்ணவர் மேல ஒரு மனசால அவர் தவறாக நினைத்ததுனால அவர்களுக்கும் இது சாபம் வந்துடுது பாருங்க. இதுதான் பகவானினுடைய விசேஷமான செயல். பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய பக்தர்களுக்கு யாராவது தீங்கு விளைவிக்கணும், தவறா நினைக்கணும், அல்ல அவர்களை தாழ்வாக கருதணும் அப்படின்னு யாராவது நினைச்சா கூட அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா அவர்களுக்கும் தகுந்த பாதத்தை காட்டுகின்றார் அப்படின்ற விஷயத்தை பார்க்கிறோம். எப்படி ஆரம்பிக்கிற ஸ்லோகம்? வெறுப்பின் காரணமாக, வெறுப்பின் காரணமாக தட்சணை உயர்வாகவும் சிவபெருமானை தாழ்வாகவும் நினைப்பவர் அறிவில் குறைந்தோர் ஆவர். காரணம், அவரது பார்வையில் இருமை உள்ளது இல்லையா? வெறுப்புன்ற வந்தாலே இருமை வந்தாச்சு, வெறுப்பு வெறுப்பு வந்தாச்சு. இது எனக்கு பிடிக்கும், இது எனக்கு பிடிக்கல, இவன் எனக்கு நண்பன், இவன் எனக்கு எதிரி, இவன் என்னுடைய உறவினர், அவர் உறவினர் இல்ல, இது என்னுடைய சொத்து, இது என்னுடைய சொத்து இல்ல அப்படின்றது எல்லாம் இருமைதான். அது இருமை எப்படி வருது? உடல் சார்ந்து வருகின்றது. அந்த உடல் சார்ந்து வரக்கூடிய இருமைல என்ன ஆகுது? அப்ப அந்த மாதிரி வாழக்கூடியவர் என்ன பாகவதம் என்ன சொல்கின்றது? சகைவ கோகரஹா அப்படின்னு சொல்லுது. என்ன அப்படின்னா, யஸ்யாத்ம புத்திர் குணபேதி தாத்துக்கு, யாருத்தனுடைய புத்தி எப்படி இருக்கு அப்படின்னா, இது என்னுடைய உடல், இது என்னுடைய உறவினர், இது என்னுடைய வீடு, நான் பிறந்த இடம், நான் பிறந்த வீடு, என்னுடைய சொத்து, என்னுடைய மனைவி, என்னுடையது, நான் என்னுடையது, நான் என்னுடையதுன்னு வாழக்கூடியவர்கள் எல்லாம் எப்படின்னா ச ஏவ கோகரஹா அப்படின்னா, கோகரஹா ஒரு கழுதை போல, ஒரு பசு போல வாழக்கூடிய மிருகத்தனமான வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் தான் மனித உடல் இருந்தா கூட அப்படின்னு யார் சொல்றா? பாகவதம் சொல்லுகின்றது. இங்கே அதான் வருகிறது. தனது உன்னதமான ஆன்மீக அறிவினை அவர்கள் விரைவில் இழந்து விடுவர். இதுதான் முதல் சாபம். சிவபெருமானை யாரு தாழ்வாக கருதுகிறார்களோ, அவர்கள் ஏன் கருதுகிறார்கள்? வெறுப்பின் காரணமாக, இருமையின் காரணமாக அவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தனது உன்னதமான ஆன்மீக அறிவை விரைவில் இழந்து விடுவர் அப்படின்ற சாபத்தை நந்தீஸ்வரர் அன்னைக்கே கொடுத்தாச்சு. அது இன்னைக்கும் பொருந்தும், என்னைக்கும் பொருந்தும். அது யார் ஒருத்தர் சிவபெருமானை தாழ்வாக கருதுகின்றாரோ அவர்கள் கண்டிப்பாக ஆன்மீக அறிவினை இழந்து விடுவர் அப்படின்றது சந்தேகமே இல்லை. இரண்டாவது சாபம் என்ன? போலியான சமயத்தன்மையை கொண்ட இல்லறத்தான் பொருள் இன்பங்களினாலும் வேதங்களில் மேம்பட்கான விளைவுகளாலும் கவரப்படுவதோடு தனது அனைத்து ஞானங்களிலும் இழந்து பலன் தரும் செயல்களிலே எல்லாம் என கருதி அதன் மீது பற்றுள்ளவனாக மாறி விடுவான். எவ்வளவு அருமையான ஒரு ஸ்லாபம் கொடுக்கிறாரு பாருங்க. என்ன சொல்றாரு அப்படின்னா, யார் ஒருத்தர் முதல்ல ஞானம் போயிடும், ஆன்மீக ஞானம் இல்லாம போயிடுவான். இரண்டாவது சாபம் என்ன? அந்த ஆன்மீக ஞானம் குறைந்ததுக்கு காரணமா என்ன ஆகும்? தன்னுடைய உடல் மீது அவனுக்கு அதிக பற்று வந்துடும். உடல் மீது அதிகமா பற்று வந்தோம் என்ன ஆகும்? அதன் மீது அதிகமான பற்றின் காரணமாக எல்லாமே அதை சார்ந்து வளர்ப்பான். இந்த வேள்வியில நடத்தணுமா, எனக்கு என்ன கிடைக்கும், என் மனைவிக்கு என்ன கிடைக்கும், என் பையனுக்கு என்ன கிடைக்கும், என்னுடைய ஜாதிக்காரனுக்கு என்ன கிடைக்கும், என் ஊர்க்காரனுக்கு என்ன கிடைக்கும், இப்படியே வாழ்ந்து கொண்டிருப்பானே தவிர அவனால எந்த விதமான விஷயத்திலும் அவனால புரிந்து கொள்ளவே முடியாது அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டார். அவர் எப்படி வாழ்வாரா? எனக்கு எங்க இன்பம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துலதான் தன்னுடைய மனசை நிலைநிற்பார். என்ன விஷயம்? எங்க இன்பம் கிடைக்கும்? சொர்க்கலோகத்துக்கு போலாமா, அங்க எனக்கு இன்பம் கிடைக்குமே, அங்க நான் நிறைய நாள் வாழலாமே, அங்க நான் ரொம்ப ஆடம்பரமா இருக்கலாமே, எந்த விதமான கஷ்டம் இல்லாமல் வாழலாமே அப்படின்னு என்ன பண்ணுவான் அப்படின்னா, பகவானை பற்றி நினைக்காமல் தன்னுடைய சொந்த சௌரியத்திற்காக வாழக்கூடிய நபராக மாறி விடுவான் அப்படின்ற விஷயத்தை அழகாக சொல்லுகின்றார் இவர். அதுவும் ஒரு சாபம் தானே, மிகப்பெரிய சாபம். இன்னைக்கு என்ன பண்றாங்க? நிறைய பேர் சொல்றாங்க, சொர்க்கத்துக்கு நான் போவேனா, சொர்க்கத்துக்கு போனா நல்லா இருக்குமே அப்படின்னு எவ்வளவு பேர் யோசிக்கிறான். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? சொர்க்கத்துக்கு போக்காக நினைக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் என்ன, பசுமையும் ஒரு கழுதையும் போல வாழக்கூடியவர்கள் சாப்பிட்டாச்சு. அப்ப என்ன பண்ணணும்? ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது அப்படின்னா கவனமாக இருக்கணும். நம்ம என்ன கவனமாக இருக்கணும் அப்படின்னா, அதுல வரக்கூடிய இன்னொரு வார்த்தையை பாருங்களேன், இல்லறத்தான் அப்படின்ற வார்த்தை வருது. இல்லறத்தான், இல்லறத்தான் என்ன? இல்லறத்துல வாழக்கூடிய மக்கள், தன்னுடைய மனைவியுடன் வாழக்கூடிய மக்கள், குடும்பத்துடன் வாழக்கூடிய மக்கள், அவன் எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அடுத்த வாழ்க்கையில நான் நிலாவில போய் வாழுவேனா, அல்லது மிகப்பெரிய சொர்க்கலோகத்துல வாழுவேனா, எனக்கு தகுந்த ஒரு ராஜாங்கம் கிடைக்குமா, நல்ல ஒரு செல்வத்தோட வாழ்வேனா அப்படின்ற சிந்தனையில தான் வாழ்ந்து கொண்டிருப்பார்களே தவிர, அதுக்கு பேர் என்ன அப்படின்னா கிராமிய சுகம்.
இதான கிராமிய சுகம். கிராமிய சுகம்னா என்ன? அருமையான கிராமம், அருமையான ஊரு, அருமையான உறவினர்கள், அருமையான வீடு, அருமையான சொத்து, அருமையான சாப்பாடு, அருமையான சௌகரியம், இப்படின்னு வாழக்கூடிய வாழ்க்கை உண்மையான வாழ்க்கையா? இல்லையே. இப்படித்தான் ஒரு பன்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றது, ஒரு கழுதை வாழ்ந்து கொண்டிருக்கின்றது, ஒரு குரங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்னன்னு தெரியாம வாழக்கூடிய வாழ்க்கையில என்ன சௌரியம் இருக்க முடியும்? சௌரியம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சோ அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வாழ்க்கையில பௌதிக இன்பங்களை நாடாமல் ஆன்மீக இன்பங்களை நாடக்கூடிய நபராக மாற வேண்டும் அப்படின்றதை இந்த சாபத்தின் மூலியமாக ஸ்ரீமத் பாகவதம் நமக்கு மறுபடியும் 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 நினைவூட்டுகின்றது. அது நம்ம மறந்துடவே கூடாது. மறுபடியும் மறுபடியும் நினைவூட்டுகின்றே இருக்கின்றது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மூன்றாவது சாபம் என்ன அப்படின்றத பார்க்கிறோம். இது மூன்றாவது சாபம். 4வது காண்டம் 2வது அத்தியாயம் 23வது ஸ்லோகம். இதுல வரக்கூடியது என்ன அப்படின்னா, புத்தையா பரவித்யாயின்யா விஸ்மிருத்ய கதி பசு ஸ்திரீ காம சோஸ்துவாதீராம் தக்ஷோ வஸ்தா முகோச்சிராத். என்ன பண்ணுவா அப்படின்னா, அதுல வரக்கூடிய பொருள் என்ன? தக்ஷன் இவ்வுடலே எல்லாம் என்று ஏற்றுக்கொண்டவர். அவர் அப்படித்தான். அதனாலதான் வெறுப்பு வந்தது. உடலை சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையில தான் வெறுப்பு வரும். அவர் விஷ்ணுடைய பாதத்தினாலேயோ விஷ்ணுடைய கதினையோ மறந்ததின் விளைவாக பாலுறவு வாழ்வில் மிகவும் ஆர்வம் உள்ளவளாக மாறிவிட்டார். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, மிக மிக குறுகிய காலத்தில் ஒரு ஆட்டினுடைய முகத்தை பெறுவார் அப்படின்னு அருமையான ஒரு சாபத்தை கொடுக்கிறார் அவர். பின்னாடி நீங்க பார்க்கலாம், என்னுடைய இதுக்கு பின்னாடி ஒரு ஆட்டினுடைய முகத்துடன் சிவபெருமான் அவர் நன்றி மன்னிப்பு கேட்கிற மாதிரி இருக்கும். அது பின்னாடி வரும். இங்க என்ன சொல்றாரு அவர்? முகோ பஸ்த முகோ சிராத். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, மிக மிக சீக்கிரம் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு ஆட்டினுடைய முகம் அவருக்கு கிடைக்க போகுது. ஏன் ஆட்டினுடைய முகம் கிடைக்குது அப்படின்னா, அவருடைய சிந்தனை அப்படி இருக்கு. என்ன? ஒரு பசுவை போல சிந்தனை, ஒரு மிருகத்தை போல சிந்தனை. ஒரு மிருகத்தை போல சிந்தனை எப்படி இருக்கும் அப்படின்னா, உடலை சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை. ஆடுதான் அப்படி யோசிக்கும். என்னுடைய மனைவி, என்னுடைய புதல்வன், என்னுடைய சாப்பாடு, என்னுடைய நிலம், அப்படிதான் அவர் யோசிக்கிறார். தக்ஷணம் அப்படின்னு அருமையா சொல்லிட்டார் அவர். அழகான ஸ்லோகங்கள். புத்தியா பரவித்யா. என்ன பண்றார் அவர்? பரவித்யா அப்படின்னா வேற விதமான வித்யா இல்லாமல் என்ன பண்றார்? தன்னுடைய உடலை சார்ந்த வாழ்க்கையில வாழக்கூடிய நபராக மாறிவிட்டார் அவர். விஸ்மிருத்தியானா மறந்து விட்டார். எந்த மறந்து விட்டார்? ஆத்மகதி. ஆத்மகதினா என்ன? வாழ்க்கையினுடைய உயர்ந்த கதி என்ன அப்படின்றதை மறந்து விட்டார் அவர். அது எப்படி? பசு போல வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். 3வது வரி எவ்வளவு அருமையா சொல்லுது அப்படின்னா, ஸ்திரீ காம ஸ்தோத்வாதீரம். ஸ்திரீ காம அப்படின்னு என்ன அர்த்தம்? பாலுறவில் ரொம்ப ஆர்வம் கொண்டவராக இருப்பார். மிருகங்களை போல. மிருகங்களுக்கு என்னைக்காவது கட்டுப்பாடு இருக்குமா? எப்போது பாலுறவு வச்சுக்கணும், எப்போது பாலுறவு வச்சுக்க கூடாது அப்படின்னு என்ன கட்டுப்பாடு கிடையாது. அப்ப மனித உடல்ல வாழ்ந்து கொண்டு மிருகம் போல வாழ்வதற்கு எதற்காக இந்த மனித உடலை வீணடிக்கணும்? உண்மைதானே? ஏன் மனித உடலை வீணடிக்கணும்? வீணடிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஆட்டு உடல் வச்சுக்கலாம், ஆட்டு தலை வச்சுக்கலாம், ஆட்டு சிந்தனை வச்சுக்கலாமே அப்படின்னு அவருக்கு என்ன பண்ணியாச்சு. கூடிய சீக்கிரமே அவருக்கு என்ன பண்ண போறாரு அப்படின்னா, ஆட்டினுடைய அவருடைய இது வரப்போகுது அப்படின்ற விஷயத்தை இந்த நந்தீஸ்வரர் அதற்கு சாபமாக கொடுக்கின்றார் அப்படின்ற விஷயத்தை பார்க்கணும். இதுல நம்ம நிறைய விஷயங்கள் பின்னாடி வரும். என்ன அப்படின்னா, வைஷ்ணவர்களை ஏன் நம்ம நிந்திக்க கூடாது, வைஷ்ணவர்களுக்கு ஏன் நம்ம தகுந்த மரியாதை கொடுக்கணும், வைஷ்ணவர்கள்னா யாரு அப்படின்ற விஷயங்களை நம்ம ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற விஷயத்தை பார்க்கிறோம். அடுத்து வரக்கூடிய ஸ்லோகம் என்ன அப்படின்னா, 25வது ஸ்லோகம். 25வது ஸ்லோகத்துல என்ன வருது அப்படின்னா, இது 25வது ஸ்லோகத்தை பார்க்கிறோம். 25வது ஸ்லோகத்துல கீரா ஸ்ரூதயா புஷ்பின்யா மதுகந்தேன பூரிணஹ மத்னா சோன்மதினாத்மானஹ சம்யூகமாந்து ஹரத்விஷஹ. என்ன இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுது அப்படின்னா, வேத மந்திரங்களில் மலர் போன்ற மென்மையான மொழியில் மயங்கி சிவபெருமான் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்ட மந்த மதியாளர்கள் எப்பொழுதும் பலன் தரும் செயல்களிலேயே பற்றுடையவராக இருப்போராக. இது யாருக்கு சாபம்? அங்க இருக்கக்கூடிய அனைத்து பிராமணர்களுக்கும் சாபம், வேள்விகள் நடத்தக்கூடியவர்களுக்கு சாபம். அவர்களுக்கு என்ன கொடுக்கிறார் அப்படின்னா, இந்த சாபத்தை கொடுக்கிறார் நந்தீஸ்வரர். என்ன சாபம் அப்படின்னா, கீரா ஸ்ரூதயா புஷ்பின்யா. வார்த்தைகள்ல எப்படி இருக்கு அப்படின்னா, புஷ்பின்யா ரொம்ப ரொம்ப அருமையான வார்த்தைகள் இல்லையா? வேத வார்த்தைகள்லாம் அருமையா இருக்கு அப்படின்னு மக்கள் சொல்றாங்க இல்லையா? அதனுடையதான் இந்த வேத வார்த்தைகள் இருக்கக்கூடிய மென்மையான பதத்தை மட்டும் பார்ப்பார்கள். அவள் எப்படி பார்ப்பாங்கன்னா, மதுகந்தேன பூரினகா. மதுகந்தேன பூரினகா எவ்வளவு அருமையான வார்த்தை. மதுகந்தேன
அந்த மது அப்படின்னா நம்மளுடைய தேன், தேன் போல இனிமையுடன் ஒரு சுவாசத்துடன் இருக்கக்கூடிய வார்த்தையில என்ன பண்ணுவாங்கன்னா பூரினாகா, பூரினாகனா அதிலே அப்படியே ஆட்கொண்டு விடுவார்கள், அதிலே பூரித்து விடுவார்கள். அதனால என்ன ஆயிடுவாங்க, மத்னா, மத்னானா என்ன சொல்றது, மந்தமாக மாறி விடுவார்கள். மந்தமாக மாறி என்ன பண்ண போறாங்க அப்படின்னா சம்யுவந்து ஹரித்விஷகா, அந்த அதனுடைய காரணத்தினால வாழ்க்கையினுடைய உன்னதமான நிலையை மறந்து சிவபெருமானுக்கு எதிராக தன்னுடைய செயல்களை செய்வார்கள் அப்படின்ற விஷயத்தை அருமையாக சொல்லிவிட்டார் அவர். இதுதான் அந்த உண்மையான விஷயம். அப்ப வேதங்களுடைய விஷயத்துல வெறும் மதுகந்தேன பூரினாதான் இருக்கு அப்படின்ற விஷயத்தை பகவத்கீதையில கிருஷ்ணனும் சொல்லியாச்சு. அர்ஜுனுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, வேதத்தில் இருக்கக்கூடிய வார்த்தையெல்லாம் புஷ்பமா இருக்கு, ரொம்ப அருமையா இருக்கு, கேட்பதற்கு ரொம்ப இனிமையா இருக்கும். ஏன் இனிமையா இருக்கு? இதை செஞ்சா எனக்கு இதை கிடைக்கும், நான் மேலோ பதவி கிடைக்க போகுது, அழகான மனைவி கிடைக்க போகுது, பெரிய பதவி கிடைக்க போகுது, பல ஆயிரம் வருஷம் வாழ போறேன் அப்படின்றது கேட்கும் போது யாருக்கு இனிமையா இருக்காது? அப்படியே தேன் பாயுது காதினிலேன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்கும். தேன் பாயும் நம்முடைய காதுல. எதனால? நமக்கு இதெல்லாம் கிடைக்க போகுதா அப்படின்ற ஆர்வத்துல நமக்கு நல்லா தான் இருக்கு. ஆனால் அதனுடைய உண்மையான விஷயம் என்ன? வாழ்க்கையினுடைய உச்சகட்டமான ஒரு குறிக்கோளில் இருந்து நம்மளுக்கு என்ன பண்ணிடும், அது திசை திருப்பி விடும். அதனால அந்த வார்த்தை என்ன சொல்றாரு, மத்னா, மத்னா மயங்கி விடுவோம். நம்ம இந்த வார்த்தையில மயங்கி விடுவோம். மயங்கி விட்டா என்ன பண்ணிடுவோம், இதுதான் வாழ்க்கை, இப்படித்தான் வாழ வேண்டும், இதுதான் வாழ்க்கையினுடைய நெறிமுறை, இதுதான் வாழ்க்கையினுடைய குறிக்கோள் அப்படின்ற விஷயத்துக்கு நம்ம நிறை மாறி விடுவோம் அப்படின்ற விஷயத்தையும் இங்க அழகாக சொல்லப்பட்டிருக்குன்றத புரிஞ்சுக்கிறோம். அப்ப என்ன அப்படின்னா, மலர்ன்றது எப்பொழுதும் அந்த மலர்ன்றது என்ன, இன்னைக்கு அருமையா தெரியும் பாக்குறதுக்கு, நாளைக்கு அப்படியே சோர்ந்து போயிடும். அந்த தேன் என்ன இருக்கும், இன்னைக்கு அருமையா இருக்கும் அந்த மலர் மேல, நாளைக்கு அந்த தேன் இருக்காது. இதுதான் அந்த வேதத்தினுடைய வார்த்தைகள், வேதத்தினுடைய செயல்கள், வேதத்தின் மூலியமா நம்ம பெறக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தற்காலிகமானது அப்படின்ற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, கடைசி ஸ்லோகம், இன்னைக்கு பார்க்கக்கூடிய கடைசி ஸ்லோகம் என்ன அப்படின்னா 26வது ஸ்லோகம். அதுல இன்னைக்கு வாழக்கூடிய பிராமணர்கள் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் இந்த சாபத்தின் காரணமாக அப்படின்ற விஷயத்தையும் இங்க நம்ம பார்க்க போறோம். சாபம் கொடுத்தாச்சு பிராமணர்களுக்கு, சாபம் கொடுத்தாச்சு சிவபெருமானை தவறாக பார்ப்பவர்களுக்கு, சாபம் கொடுத்தாச்சு அவர்களுடைய மந்தமானங்களை எப்படி இருக்கும் இதெல்லாம் கொடுத்தாச்சு. இன்னைக்கு எப்படி இருக்கு, அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா, அப்படிப்பட்ட சாபத்தின் கீழ் வாழக்கூடிய நபர்கள் பிராமணர்கள் எவ்வாறு இருக்க போகின்றார்கள் அப்படின்ற விஷயம் பார்க்கிறோம். என்ன அப்படின்னா, இதுதான் அந்த 26வது ஸ்லோகம். சர்வபக்ஷா த்விஜவ்ரத்யை திருட வித்யா தபோவிருதாக வித்தா தேகேந்திரியாராமா யாச்சகா விசரந்த்விஹா. என்ன அப்படின்னா, சர்வபக்ஷா த்விஜவ்ரத்யை, சர்வபக்ஷா ரொம்ப அருமையான சொல்லுங்கள். நான் மொழிபெயர்ப்பு படிக்கிறேன். இதுல இந்த அந்தணர்கள் கற்பது, தவம் செய்வது, நோன்பு நோற்பது போன்றவற்றை எல்லாம் தங்கள் உடலை பேணுவதற்கே ஆகட்டும். இது இன்னொரு சாபம். அவங்க என்ன பண்ணுவாங்க, பெரிய பெரிய தவங்களை செய்வாங்க, நோன்பு இருப்பாங்க, நிறைய விஷயங்களை படிப்பாங்க, எல்லாம் எதுக்காக, தன்னுடைய உடலை பேணுவதற்காக மட்டும்தான் இருக்க போகுது அப்படின்றது அடுத்த சாபம் அவங்களுக்கு கொடுத்தாச்சு. அவர்கள் எதனை உண்பது எதனை உண்ணக்கூடாது என்று பிரித்தறிய தெரியாதவர்களாக மாறட்டும். இன்னைக்கு பார்க்கிறோம் இல்லையா, பிராமண குடும்பத்துல பிறந்தவர்கள், உயர்ந்த அந்தர குணத்துல இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு தெரியாம இருக்காங்க. எதை உண்பது, சர்வபக்ஷா த்விஜவ்ருத்தியை, முதல் வார்த்தை தான் சர்வபக்ஷா, எல்லா விதமான விஷயங்களிலும் வாயில கொண்டு போய் சாப்பிடுவது, பகவானுக்கு அர்ப்பணிக்காமல் சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு உறுதிமொழியை அவங்களால எடுக்க முடியாது. அவங்களுடைய புலன் திருப்தியில அவங்களுக்கு அவ்வளவு கட்டுப்பாடு இல்லாமல் போய்விடுவார்கள் அப்படின்ற விஷயத்தையும் இங்க அழகாக சொல்லப்பட்டாச்சு. அப்ப உடலை பேணுவதற்காக பொருள் தேடி வீடுகள் தோறும் சென்று அவர்கள் இறந்து பிள்ளை கட்டும். இன்னைக்கு பார்க்கிறோமா இல்லையா, உடலை பேணுவதற்காக யாகங்கள் நடத்துவது, அடுத்தவர்கள்ட்ட பொய் சொல்லி பணம் சம்பாதிப்பது, அப்படின்னு தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பெயர் அளவில் இருக்கக்கூடிய பிராமணர்கள். உண்மை அதுதானே. நந்தீஸ்வரர் அன்னைக்கு கொடுத்த சாபம் இன்னைக்கு வரைக்கும், இந்த விஷயம் நடந்து எவ்வளவு ஆச்சு, பல கோடானு கோடி வருஷம் ஆயிடுச்சு. எந்த இவங்கள்ல இந்த விஷயம் நடந்தது அப்படின்றத பார்க்கிறோம். இன்னைக்கு என்னாச்சு, இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரி வாழக்கூடிய பிராமணர்கள் அந்தணர்கள் வேள்வியில் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இப்படித்தான் இருக்குன்றதை பார்க்கிறோம். யாசகா விஜத்வஹாயிகா, ஒவ்வொரு வீட்லயும் போய் யாசகம் வாங்கி கொண்டு அவர் என்ன பண்றாங்க, தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்ற விஷயத்த பார்க்கிறோம். அப்ப எவ்வளவு ஒரு அவநிலை வந்துட்டாங்க பாருங்களேன். அவன் என்ன பண்றாங்கன்னா, யாச்சகா
இங்க வந்து இங்க இருந்து அந்த இடத்துக்கு போமா, அந்த இடத்துக்கு போமா அப்படின்னு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்ப இந்த மூன்றாவது மற்றும் கடைசி சாபம் வந்து பிராமணர்களுக்கு கொடுத்தாரு பாத்துங்க. அது என்னாச்சு, இன்னைக்கு கலியுகத்துல நம்ம கண் முன்னாடி பார்க்கிறோம் இல்லையா? கண் முன்னாடி நமக்கு தெரியுது இந்த மாதிரி வாழக்கூடிய நபர்கள் எப்படி இருக்கார்கள் அப்படின்ற விஷயத்தை நம்ம கண் முன்னாடி பார்க்கிறோம். எல்லாரும் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, மூன்றாவது வரியில பாருங்க, வித்தா தேகேந்திரி ஆராமா. எவ்வாறு பணம் சம்பாதி, வித்தானா பணம், தேகானா உடல், இந்திரியானா புலன் திருப்தி, ஆறாமா அப்படின்னா எல்லாத்தையும் எவ்வாறு நம்ம அழகாக பராமரிப்பது அப்படின்ற சிந்தனையில மட்டும்தான் வாழ்வார்கள். பார்க்கிறோமே, இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்ப வேதாந்த சூத்திரத்துல என்ன வருது அப்படின்னா, அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா. நம்ம இன்னைக்கு பிரம்மாவை பரபிரம்மனை பற்றி தெரிஞ்சுக்கணும். யார் நம்மன்றதை தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி ஒரு நினைவில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களை போய் பிராமணன் நம்ம சொல்றோமே, அவர்களுக்கு போய் உயர்ந்த ஒரு மரியாதை கொடுக்கிறோமே, என்ன ஒரு துரதிருஷ்டம் பார்த்தீங்களா? அவ்வளவு துரதிருஷ்டமா மாறிட்டோம். அப்ப பிராமணன் சொல்லக்கூடிய வார்த்தை ஒரு பதவியோ வம்சாவளியில வரக்கூடியதே கிடையாது அப்படின்றதை மறுபடியும் மறுபடியும் பாகவதம் நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கின்றது. அந்த மாதிரி வரக்கூடிய பிராமணர்கள் எல்லாம் என்னாச்சு, நந்தீஸ்வரரால் சபிக்கப்பட்டவர்கள் அப்படின்ற விஷயத்தையும் பார்க்கிறோம். நம்ம இதுல வரக்கூடிய இன்னொரு முக்கியமான வார்த்தை என்ன, சர்வபக்ஷா. முதல் வார்த்தை சர்வபக்ஷா. எந்த விதமான விஷயங்களை அருந்துவது, சாப்பிடுவது அப்படின்ற எந்த ஒரு நெறிமுறையே கிடையாது. புலன் திருப்தி, ஜிவ்ஹா வேகம் இல்லையா? முதல்ல என்ன, நாக்கு தான் ரொம்ப முக்கியம். நாக்கை யாரு கட்டுப்படுத்திட்டானோ அவனால என்ன பண்ண முடியும்னா நிறைய விஷயங்களை கட்டுப்படுத்த முடியும். கட்டுப்படுத்த முடியலையே. பகவானுக்கு அர்ப்பணித்த பிரசாதத்தை மட்டும்தான் உண்பேன் அப்படின்ற ஒரு சத்தியத்தை அவங்களால எடுக்க முடியலையே. எங்க போனாலும் எதை சாப்பிடுவது, எல்லாம் எதை வேணா பண்ணுவது அப்படின்ற விஷயத்த வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்றத பார்க்கிறோம். அதனாலதான் என்ன பண்றார் சைத்தன்ய மகாபிரபு வந்தாருங்க 500 வருஷத்துக்கு முன்னாடி. நமக்கு எல்லாருக்கும் வைஷ்ணவர்கள்னா யாரு, பிராமணர்கள்னா யாரு, ஏன் வைஷ்ணவர்கள் பிராமணர்களை விட உயர்ந்த நிலை இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை நமக்கு மறுபடியும் மறுபடியும் எடுத்து சொன்னார். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய வாழ்க்கையில நாம எந்த மாதிரி பிறவியில பிறந்தாலும் சரி, எங்க குடும்பத்துல பிறந்தாலும் சரி, பகவான் கிருஷ்ணருக்கு, பகவான் விஷ்ணுவிற்கு சரணடைய ஆர்வமாக இருந்தோம், மனோபாவத்தை வளர்த்துக் கொண்டோம், அவருடைய சிந்தனையில இருக்கிறோம், அவருடைய எலிகளை கேட்கின்றோம், அவருடைய ஜபத்தை செய்கின்றோம், அவருடைய நாமங்களை உச்சரிக்கின்றோம், ஸ்ரீமத் பாகவத்தை படிக்கின்றோம் அப்படின்னு இருந்தோம் அப்படின்னா நாம வந்து பகவானினுடைய வாசஸ்தலத்துக்கும் பகவானினுடைய நேரடி பாதுகாப்பின் கீழே வருவோம் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏன்னா பாகவதம் சொல்லிக் கொடுக்கிறது இதை நம்ம புரிஞ்சுக்கணும். சோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது. அப்ப இதுதான் நம்ம அடுத்த வாரம் என்ன பார்ப்போம் அப்படின்னா, முதல்ல சாபம் கொடுத்தாச்சு தக்ஷர். தக்ஷர் கொடுத்த சாபத்திற்கு எதிர்மறையா நந்தீஸ்வரர் சாபம் கொடுத்தாச்சு. அடுத்த வாரம் என்ன பார்ப்போம் அப்படின்னா, இந்த பிராமணர்கள் இப்ப என்ன பண்ண போறாங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு சாபம் கொடுக்க போறாங்க. பாருங்க என்ன அப்படின்னா, ஆன்மீகத்துல வந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு போகாதவர்கள் தான் என்ன பண்ணுவாங்கன்னா சாபத்தை கொடுப்பார்கள். நீ இப்படி போயிடுவ, நீ அப்படி போவ அப்படின்ற விஷயத்தை கொடுப்பாங்க. எல்லாரும் பாருங்க, அவருடைய தலைவர் அமைதியா இருக்காங்க. ஆனா என்னாச்சு, சிவபெருமான் அமைதியா இருக்கார். நந்தீஸ்வரருக்கு கோபம், சாபம். அவர் கொடுத்த சாபத்திற்கு எதிர்மறையா இப்ப என்ன பண்ண போறாங்க, அடுத்த வாரம் பிராமணர்கள் சாபம் கொடுக்க போறாங்க. அப்ப நாம இந்த தலைப்புல பார்க்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு வரக்கூடிய மிகச் சிறந்த பாடம் என்ன அப்படின்னா, கோபத்தினுடைய வெளிப்பாடு துரதிருஷ்டவசமான நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்றத நாம ரொம்ப ரொம்ப ஆழ்ந்து புரிந்து கொள்ள வேண்டும் விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம். நாம நிகழ்ச்சியை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வாரமும் பண்ற மாதிரி என்ன பண்ண போறோம், இந்த வாரமும் நம்ம முதல்ல ஆரம்பிச்சோம் இல்லையா, 6 மணிக்கு ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன பண்றோம், பாகவத மகாத்மியம் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். பாகவதத்தினுடைய முக்கியம் என்ன அப்படின்ற விஷயத்தை எல்லாருக்கும் சொல்கின்றோம். அதை மறுபடியும் ஒரு முறை பார்த்துட்டு நம்ம நிகழ்ச்சியை முடிக்கலாம். என்ன அப்படின்னா, நான் இப்போ இந்த வாரம் எடுத்துக்கொண்ட அந்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா, 12வது காண்டம் 13வது அத்தியாயம் 15வது ஸ்லோகம். ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் இது. ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய மகாத்மியம் என்ன, சர்வ வேதாந்த சாரம் ஹி ஸ்ரீ பாகவதம் ஈஷதே தத் ரசாமிருத திருப்தஸ்ய நான்யத்ர ஸ்யாத் ரதி க்வசித். சர்வ வேதாந்த சாரம் ஹி, ரொம்ப ரொம்ப எளிமையான வார்த்தை, நம்ம எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருக்கக்கூடிய வார்த்தை. சர்வ வேதாந்த சாரம், வேதாந்தத்தினுடைய சாரம் இதுதான். ஹி அப்படின்னா இது மட்டும் தான் அப்படின்ற வார்த்தை, ஹீன்ற வார்த்தைக்கு அர்த்தம். அப்ப சர்வ வேதாந்த சாரம் ஹி, எந்த விதமான வேதங்களை படிக்கணும், வேதாந்த வகுப்புகளுக்கு போகணும், வேதாந்த சூத்திரத்தை படிக்கணும், நீங்க வகுப்புகளுக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களா, போய் வீணடிக்காதீங்க நேரத்தை. பாகவதத்தை படிங்க, பாகவதத்தை கேளுங்க, பாகவதத்தினுடைய மகாத்மியத்தை பற்றி புரிந்து கொள்ளுங்கள், பாகவதத்தை வாழ்க்கையில நெறிமுறைப்படுத்துங்க, அது போதும். ஸ்ரீ பாகவதம் ஈஷதே தத் ரசாமிருத திருப்தஸ்ய, யாரு இந்த ரசாமிருதத்தை பருகிவிட்டார்களோ,
திருப்தி அடைந்து விட்டார்களோ, திருப்தி அடைந்து விட்டார்களோ அவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, நாண்யத்ர ஸ்யாத் ரதிக் வச்சித், வேற ஒரு சிந்தனை, வேற ஒரு இலக்கியம், வேற ஒரு விஷயங்கள்ல ஈர்ப்பு அடைய மாட்டார்கள். ரதிக் வச்சித், ரத்தினா பற்று கொள்ள மாட்டார்கள். ரொம்ப முக்கியம் அதுதானே. வாழ்க்கையில விரக்தி முதல்ல அடையணும். விரக்தி எப்ப அடைய முடியும்? பாகவதத்தின் மேல ரத்தி கொண்டோம் என்றால் மற்ற விஷயங்கள் மேல விரக்தி வரும் இல்லையா? ஒரு விஷயத்தின் மேல பற்று கொள்ளும் போது இன்னொரு விஷயத்தின் மேல விரக்தி வரும். எந்த விஷயத்தின் மேல பற்று கொள்ளணும்? பௌதிகத்தின் மேல கொண்ட பற்றின் காரணமாக நம்ம என்ன பண்றோம்? புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனம், ஜனனி சரணே ஷடரே மயனம், திருப்பி திருப்பி பிறப்பு இறப்பு, பிறப்பு இறப்பு, பிறப்பு இறப்புன்னு மாறி மாறி போய் கொண்டிருக்கும். இப்ப அதுல இருந்து வெளியில வரணும்னா என்ன ஒரே வழி? ஸ்ரீமத் பாகவதம் ஈஷ்யதே. அதனால என்னுடைய பணிவான வேண்டுகோள் இங்க வந்திருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் என்ன அப்படின்னா, நாம ஸ்ரீமத் பாகவதத்தை நமது வாழ்க்கையில் உள்ள ஒரு மிகப்பெரிய அங்கமாக மாத்தணும். வாழ்க்கையில ஸ்ரீமத் பாகவதம் மூலியமா வாழ பழகி கொள்ள வேண்டும் அப்படின்ற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாம அடுத்த வாரம் நம்ம திருப்பி சந்திக்கலாம். அதற்கு முன்னாடி இப்ப யாருக்காவது கேள்விகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்க கையை உயர்த்தலாம். யாருக்காவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம எப்பொழுதும் பண்ற மாதிரி உங்களுடைய கைகளை உயர்த்தலாம். எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கப்படும். இன்னைக்கு சம்பந்தமான விஷயங்களா கேள்வி இருந்தாலும் சரி, அல்லது ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களா கேள்வி இருந்தாலும் சரி, நீங்க கேள்விகளை கேட்கலாம். இல்ல கேள்விகளை கேட்கறதுக்கு எனக்கு தயக்கமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, அந்த சாட் விண்டோல கூட உங்களுடைய கேள்விகளை நீங்க அனுப்பலாம். அதன் மூலியமா நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த ஒரு 10-15 நிமிஷத்துக்கு யாருக்காவது கேள்விகள் இருந்தால் நம்ம தொடர்ந்து கேள்விகளை பார்க்கலாம். சோ யாருக்காவது கேள்வி வரதுக்கு முன்னாடி நம்ம இதான் தக்ஷயஜ்ஞத்தினுடைய இந்த 2வது அத்தியாயத்தினுடைய கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம். சோ இப்ப சாபங்கள் நடந்து கொண்டிருக்கு. அடுத்த வாரம் பிராமணர்கள் கொடுக்கக்கூடிய சாபத்தை பற்றி பார்ப்போம். ஏன் இந்த மாதிரி ஆன்மீகத்துல ரொம்ப ரொம்ப முன்னேற்றம் அடையாத விஷயங்கள் நடக்கக்கூடிய மனங்கள் தான் சாபத்தினுடைய வெளிப்பாடுல பண்றாங்கன்ற விஷயத்த பார்க்கிறோம். அதற்கு முன்னாடி சேத்துராமன் அப்படின்றவர் கேள்வி கேட்க தயாரா இருக்கார். அவர் கேள்வியை கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நம்ம இதுலயே பகவத்கீதையிலேயே இந்த ஜராசந்தன் கீச்சகன் இப்ப கிருஷ்ணர் 100 தடவை மன்னிக்கிறார். 101வது தடவை தான் அவன் தலையை எடுக்கிறார். ஆனா இவன் தக்ஷன் இவ்வளவு இழிவுபடுத்தி பேசியும் கூட அந்த சிவபெருமான கோவில், அதாவது கிருஷ்ணரை விட உயர்ந்த நிலையில் இருக்காரு அவரு. அப்போ நல்ல கேள்வி. சரி, ஹரே கிருஷ்ணா. அவர் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம பாக்குறோம் ஜராசந்தன் கிருஷ்ணரை மறுபடியும் தரக்குறைவா பேசுறதா பாக்குறோம். பாகவத பின்னாடி வரும், 10வது காண்டத்துல வரும். அப்ப 100 முறை பொறுமையா இருந்தார். 101வது முறை அவன் இப்படி தவறு பண்ணிட்டான் அப்படின்னு அவர் தலை எடுக்கிறார். அவர் கேள்வி என்ன அப்படின்னா, அப்ப சிவபெருமான் இவ்வளவு பொறுமையா இருக்காரு, அப்ப அவர் கிருஷ்ணரை விட, விஷ்ணுவை விட, கிருஷ்ணரை விட உயர்ந்த நிலை இருக்காரா? இதுதான் கேள்வி. என்ன அப்படின்னா, முதல்ல பாகவதத்தினுடைய 11வது காண்டத்திலையும் சரி, நிறைய இடங்கள்ல வருது. என்ன வருது அப்படின்னா, பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றார். என்ன சொல்றாரு அப்படின்னா, பிரியகித்தமகா, என்னை விட என்னுடைய பக்தர்கள் உயர்ந்த நிலையில் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் நிறைய இடங்கள்ல சொல்றாரு, என்னை விட என்னுடைய பக்தர்கள் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கின்றார்கள். அவர்களை ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து பூஜிப்பவன் கண்டிப்பாக வாழ்க்கையில வெற்றி பெறுவான் அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாரு. அவர் கிருஷ்ணரே சொல்றாரு நிறைய இடங்கள்ல. 11வது காண்டத்தை திரும்பி வரும். அதனால நீங்க கேட்ட கேள்வி சரியான கேள்விதான். அதுல என்ன பண்றாரு அப்படின்னா, கிருஷ்ணர் தன்னுடைய பக்தர்களுக்கு ஒரு உயர்ந்த தளத்தை கொண்டு போய் சேர்க்கிறார் அப்படின்றது அவருடைய கருணை இல்லையா? அவருடைய கருணையின் காரணமாக என்ன பண்றார், தன்னுடைய மிகச்சிறந்த பிரதிநிதி வைஷ்ணவானாம் யதா சம்பு, வைஷ்ணவன் ஒருத்தருக்கு அடையாளப்படுத்தணும் அப்படின்னா அவன் யாரை கடைபிடிக்கணும்? சிவபெருமானை கடைபிடிக்கணும். அப்ப என்ன பண்றார், அந்த சிவபெருமானுக்கு ஒரு தகுந்த ஒரு இடத்துல வச்சிருக்காரு அவர் அப்படின்ற விஷயத்தையும் பார்க்கிறோம். அது உங்களுடைய இன்னொரு பதில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அதனாலதான் அவருக்கு பேரு தீரான்னு பேரு. தீர அவருக்கு பேர் என்ன அப்படின்னா தீர. அவர் எல்லா விதமான கட்டுப்பாட்டிலையும் அவ்வளவு ஒரு சிறந்த கட்டுப்பாடு உடையவர் சிவபெருமான். அவரை போல ஒரு புலன் கட்டுப்பாடோ, எல்லா விதமான புலன்களுக்கும் கட்டுப்பாடு, கோபத்தினுடைய கட்டுப்பாடு, மன கட்டுப்பாடு எல்லாமே உயர்ந்த தளத்தில் இருக்கக்கூடியவர் அவர் இல்லையா? அதனால அவரால் சாத்தியமாகுது அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பார்க்கிறோம். அங்க ஜராசந்தன் நடந்த விஷயம் என்ன அப்படின்னா, அவனை தண்டிக்கக்கூடிய காலம் வந்தாச்சு. அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அவனை தண்டிக்கக்கூடிய காலம் வந்தாச்சு. அவனை தண்டித்தே ஆக வேண்டும். அதனால என்ன பண்றாரு, அவனுக்கு தண்டனை கொடுக்கப்படுது. இங்க என்ன ஆகுது அப்படின்னா, பொறுமையினுடைய வெளிப்பாடுல என்ன பண்றார், உலகத்துக்கே காட்டுறார் சிவபெருமான். எப்படி கோபத்தினுடைய வெளிப்பாடுனால எப்படி நிறைய விஷயங்கள்
நிறைய காலங்களுக்கு நீ சொன்னமா இல்லையா, அவங்க சொல்லக்கூடிய சாபங்கள் வந்து இன்னைக்கு கூட வந்து நிலைப்பாட்டுல இருக்கு. அப்ப பாருங்க, ஒரு சின்ன ஒரு கோபத்தின் காரணமாக பண்ண வெளிப்பாடுகள் இன்னைக்கு வரைக்கும் மக்களை வந்து அது தண்டிச்சு கொண்டிருக்கு அப்படின்ற விஷயத்த பார்க்கிறோம். அதனால நம்ம என்ன பண்ண முடியும்? சேத்தோ தர்ப்பண மார்ஜனம், உள்ள இருக்கக்கூடிய சேத்தத்தை சித்தத்தை நம்ம வந்து தூய்மைப்படுத்தணும், பொறுமையை வளர்த்துக்கணும், அல்லது வந்து பகவானுடைய விஷயங்கள் நம்மளோட ஈர்க்கப்படணும் அப்படின்னா அதற்கு ஒரே வழி என்ன? ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவானினுடைய நாமங்கள், பகவானினுடைய சிந்தனைகள், பகவானினுடைய லீலைகளை பற்றி கேட்பது, ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய ஈர்ப்பு, பாகவதத்தை நம்ம தினமும் வந்து வாழ்க்கையினுடைய நெறிமுறையாக்குதல், இதன் மூலியமா நாமும் இந்த உயர்ந்த ஒரு விஷயங்கள் நமக்கு நல்ல ஒரு குணங்களும் வரும். என்ன வருது அப்படின்னா, பாகவத ஸ்லோகம் வருது, என்ன வருது அப்படின்னா, தேவர்களுடைய உயர்ந்த குணம் எல்லாம் யாருக்கு வருதா? பக்தர்களுக்கு தானாக வரும். ஏன்? அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, பகவானினுடைய சேவையில மட்டும்தான் வாழ்க்கையில ஈடுபடுத்துறாங்க. அதனால பகவானினுடைய கருணையினால் அவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நல்ல குணங்கள் வரும் அப்படின்ற விஷயத்தை நம்ம நிறைய இடங்கள்ல பார்க்கிறோம். பாகவதத்துல பார்க்கிறோம், சாஸ்திரங்கள்ல பார்க்கிறோம், கதைகள் மூலியமா புராணங்கள்ல பார்க்கிறோம். சோ அதுதான் உங்களுடைய பதில், உங்களுடைய கேள்விக்கான பதில். ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? வேற ஏதாவது கேள்விகள் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதோட நிகழ்ச்சியை நீங்க முடிச்சுக்கலாம். அடுத்த வாரம் நம்ம என்ன பண்ண போறோம்? திருப்பி சனிக்கிழமை இந்த தக்ஷயஜ்ஞத்தினுடைய இந்த 2வது அத்தியாயத்தினுடைய கடைசி பாகத்தை பார்ப்போம். பிராமணர்கள் என்ன பண்றாங்க, அதன் மூலியமா எவ்வாறு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்ற விஷயத்தையும் அடுத்த வாரம் பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.